والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வாலிப நெஞ்சங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய வருகையும் அல்லாஹ் கபூல் செய்வானா. இந்த வருகை, இந்த அமர்வை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு காரணமாக அமைச்சு வைப்பானா. ஏனென்றா நோன்பு நோற்று பகல் நேரங்கள்ல தாகிச்சிருந்து பசித்திருந்து நோன்பு தொடஞ்சோடனே ஒரு டயர்ட், அதோட சேர்ந்து தராவிகம் தொழுதுட்டு நல்லதை கேட்கணும், என் வாழ்க்கையில நல்லதை எடுக்கணும். பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். வாழ்க்கையில ரமலான்ல நல்லதை கேட்கிறது, ரமலான்ல நல்ல நீயத்து வைக்கிறது, ரமலான்ல என்ன கொஞ்சம் என்ற வளமையான நட உட பாவனைய கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொள்றது, இது வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறும். அதனால கண்ணியமானவங்களே, புகாரியுடைய முதல் ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள்ல தாருல் மதார், அமல்கள் கணக்கெடுக்கப்படுறது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. உள்ளத்தோட எங்களோட உள்ளத்துல என்ன நீயத்துகிறோம். மஸ்ஜிதுக்கு வாரோம், ஏன் வாரோம் மஸ்ஜிதுக்கு? ஊரெல்லாம் வாராங்க, நாங்களும் வரலாட்டி ஒரு நோண்டியே ஒரு நம்பர் ஆகிருமே. குடும்பத்துல எல்லாரும் தொழுறாங்க, நாங்க தொழலாட்டி அது சரியில்லையே. எல்லா மச்சாமாரும் போறாங்க, நான் போகலாட்டி சரியில்லையே. இல்ல, ஏன் வாரோம்? கண்ணியமானவங்களே, இது அல்லாஹ்வுக்காக. நம் மேல் வருத்தத்தோட சிரமத்தோட சில அசௌகரியங்களோட நான் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வாரேன், ரப்ப அடையறதுக்கு. ரப்புடைய திருப்தி, ரப்புடைய சட்டிஸ், ரப்பு என்ன பொருந்தணும், இதுக்குதான் நான் வாரேன். அதனாலதான் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி முதல் ஹதீஸாக அந்த ஹதீஸை கொண்டிருக்கிறாங்க. பயான் கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம்? பயான் பேசுறோம், ஏன் பேசுறோம்? தொழுவிக்கிறவங்க ஏன் தொழுவிக்கிறாங்க? அவங்களோட கராத்தா, அவங்களோட அந்த மெட்டா, அவங்களோட நீயத் என்ன? தொழக்கூடிய எங்கட நீயத் என்ன? பயான் பண்றவங்க நீயத் என்ன? பயான கேட்கிறவங்களோட நீயத் என்ன? எங்க எல்லாரோட நீயத்துக்கு தக்கனதான் கூடு. பேசுறவரு நான் நல்லா பிரபலியமாக பேசணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு பேசுவாருன்னா ஒன்றும் இல்லை, ஜீரோ தான். கேட்டவங்க அமல் செஞ்சு முன்னேறலும், பேசினவர் தோல்வி அடைஞ்சிருவார். அதனால நீயத்துடைய விஷயத்துல எல்லா பெரும் உலமாக்கள், பெரும் நாதாக்கள், சாலிஹீன்கள் ரொம்ப பயந்தான். அதனால கண்ணியமானவங்களே, ரமலான் நல்ல நீயத், எங்கட கல்புல நல்ல நீயத் வைக்கக்கூடிய காலம். அது இஹ்லாஸும் ஒரு பகுதி. அடுத்த பகுதி என்னன்னா, என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை, என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச், ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக்கப்படுவது. ரமலான்ல உண்டாகலன்னா காலத்துல உண்டாக. இந்த ரமலான்ல ஷைத்தான் கட்டப்பட்டு ஷைத்தான கடல்ல போடப்பட்டாச்சு. ஷைத்தான் மற்ற காலத்துல வாழ மாதிரி வரையலாம், லொக் பண்ணப்பட்டிருக்குது. அதனால ரமலான்ல சில விஷயங்கள்ல இன்பம், சில அமல்கள்ல ஒரு ஆசை தானா வருது. எனவே இது நீயத்து வைக்கணும். இது ரமலானுக்கு மட்டுமல்ல, காலமெல்லாம் நான் இதோட இணைஞ்சிரோணும், இதோட இணைஞ்சிரோணும், இந்த அமலோட இணைஞ்சிரோணும், இந்த மஸ்ஜிதோட இணைஞ்சிரோணும். காலமெல்லாம் நான் அல்லாஹ்க்கு பொருத்தமான ஒரு ஆணாக, பொருத்தமாக ஒரு பெண்ணாக, பொருத்தமான ஒரு வாலிபனாக நான் வாழுவோம். நீயத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை, என் வாழ்க்கை அல்லாஹுக்காக, என் வாழ்க்கை அன்பு நபியுடைய சுன்னாவுக்காக, என் வாழ்க்கை கலிமத்துல்லாவுக்காக, அல்லாஹ்வுடைய தீன நிலைநாட்டுறதுக்காக, அல்லாஹ்வுடைய தீன உலகத்துல பரப்புறதுக்காக, என் வாழ்க்கையில மக்சத், என் வாழ்க்கையில குறிக்கோள் அதாக அமையும். நீயத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் கபூல் செய்வான். எல்லார நீயத்தையும்
பக்கா நீயத்தாக அல்லாஹ் ஆக்குவானா. கண்ணியமானவங்களே, புனித ரமலான்ல ஆரம்ப 10 ரஹ்மத்துடைய 10, நடுவுடைய 10 மக்ஃபிரத்துடைய 10, கடைசியுடைய 10 இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலை. இது குர்ஆன்ல இப்படி வந்தும் இல்ல, இது உலமாக்கள் வகுத்திருக்கிறாங்க. ஏனென்னா 10 வகுத்தா இந்த 10க்குள்ள நீங்க அதிகமாக இந்த துவாவை கேளுங்க, 10க்குள்ள நீங்க அல்லாஹ்வுடைய அருளை இப்படி எடுத்துக்கோங்க, இந்த 10க்குள்ள நீங்க முயற்சிச்சு உங்களை ஒரு மனித புனிதனாக மாற்றிக்கோங்க. என்ன, முதலாவது ரஹ்மத், இரண்டாவது மக்ஃபிரத். ரஹ்மத் என்ற அல்லாஹ்வுடைய அனுகூலம், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய இரக்கம் அதை எடுக்கிறது. இரண்டாவது பாவ மன்னிப்பு. இவ வரப்போற 10 பாவ மன்னிப்பு கண்டே ஒதுக்கப்பட்டது உலமாக்களால. காலமெல்லாம் மன்னிப்பீகுது, ரமலான் ஆரம்பத்திலிருந்தே மன்னிப்பீகுது, ரமலான் முடிஞ்சும் மக்ஃபிரத் இருக்குது, பாவ மன்னிப்பீகுது. முடியல, ஜர்ஜரா தொண்ட குலுக்கி வரும் வரையில, மலக்கல் மௌத் வந்து எங்களை பிடிக்கும் வரையில அந்த சந்தர்ப்பம் இங்கே. இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலை கடைசியில. இது ரெண்டாலையும் சுத்தமாகி கடைசி நரக விடுதலை. அப்ப இப்ப நரக விடுதலை கேட்கக்கூடாதா? கேட்க இப்பயும் நரக விடுதலை. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான நரக கைதிகள் எல்லாம் விடுதலை செய்யறான். கண்ணியமானவங்களே, ரமலான் சொல்றது எங்கட பாவங்களை சுட்டு கரிக்கிறது, எங்களை சுத்தமாக்குறது. வாஷிங் மெஷின்ல உடுப்பை போட்டு வாஷிங் தூளை போட்டு சுத்துது மெஷின். உடுப்பு ஒழுங்கா ஊத்த போகலாட்டி என்ன சொல்லுவோம்? மெஷின் வேலை இல்ல, வாஷிங் தூள் வேலை இல்ல, கழுவின மெத்தட் வேலை இல்ல, அது சக்சஸ்ஃபுல் அல்ல, பூர்த்தி இல்ல. அது இத மாதிரி ரமலான் அடைஞ்சி பாவ மன்னிப்பு அடையல்ல, நான் சுத்தமாகல்ல, நான் பியோ ஆகல்ல, நான் என்ன மாற்றிக்கொள்ளலன்னா ரமலான் எனக்கு வேஸ்டா ஆகும். அந்த வாஷிங் தூள் வீணானதை போல, அந்த மெஷின் சரியா இயங்காததை போல, வேலை இல்லாததாகும். நாங்க நினைக்கப்படாது இன்னொரு ரமலான் கிடைக்கும் இல்ல. சென்ற ரமலான்ல எத்தனை பேர் எங்கட பகுதியில 28 வயசு ஒரு வாலிபர் கிட்டத்தட்ட மூத்தா போனாங்க. 28 வயசு, நினைக்கவும் மேல. கல்யாணம் முடிச்ச ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசு புள்ள, திடீர் மூத், அழகான மூத், அழகா களிமா சொல்லி அழகா துவா ஓதி, முகம் அப்படி வெளிச்சம் பிரகாசம், ஈமான்தாரி, அல்லாஹ்வுடைய பாதையில மூத்தா போனார். மௌத்துக்கு வயசல்ல இல்ல, மௌத்துக்கு வயசல்ல இல்ல. கண்ணியமானவங்க, நினைக்கப்படாத அடுத்த வருஷம் இல்ல, அடுத்த 10 இல்ல, கடைசி வரை நான் இருப்பேன் இல்ல. நான் இங்கிருந்து எழுப்பி போவேனா சொல்லல, அதுக்கு மௌத்து வரையும் ஃபாயிஸ் மௌலவி குத்பா ஓதி கொண்டிருந்தார். மிம்பர்ல மௌத்து, மிம்பர்ல நினைச்சு பாரா, வீட்டுல இருந்து வரப்போ நினைச்சு வந்தி பாரா, நான் மையத்தா போவேன். மிம்பர்ல இருந்து இறங்க முடியல, அதுக்குள்ள வருத்தம் வந்துச்சு, சக்கராத் வந்துச்சு, மையத்தா போறார், வீட்டுக்கு மையத்தா போறார். நான் வந்திருக்கிறேன், நான் உயிரோட போயிட்டு சேருவானாலும் யாருக்கும் சொல்லலாம். அவ்வளவு நெருக்கம் மூத்து. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாத்து கடையில வந்துடுறீங்க. அவ்வளவு குயிக். என்னோட பகுதியில ஷம்ஷாஜியா இருக்கிறாரு தர்கா டவுன்ல, அவரோட தம்பி சிராஜாஜியார் ராவ் படுத்தவர். தஹஜ்ஜத்துக்கு அவங்களோட வைஃப் தட்டி எழுப்பாற்றா, எலும்பல்ல. திரும்ப அவர் நினைச்சாரே வளமைக்கு இவர் ஜோக் பண்ணுவார், சும்மா மையத்து மாதிரி இருப்பார், சும்மா தழுவாணி எடுத்து போட்டா அப்பயும் முசும்புறார் இல்ல. ஒரு ஒழுவெல்லாம் எடுத்துட்டு வந்து தண்ணிய தொளிச்சு பார்த்தா அப்பயும் முசும்புறார் இல்ல. பொறவு பார்த்தா ரூஹு பெய்து, கோஃபி ஊத்திட்டு வந்து பார்க்கிறா ரூஹு பெய்து, மௌத்து. பக்கத்துல படுத்த கணவன் மௌத்தா போனது மனைவிக்கு தெரியா, ஒரு அசைவும் இல்ல, மௌத்து. இதான் வாழ்க்கை கண்ணியமா, இதான் வாழ்க்கை. எனவே நாங்க ரமலான், இந்த ரமலான்ல எவ்வளவு எடுக்கலுமோ, எவ்வளவு அல்லேலுமோ, எவ்வளவு அதுல ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் அடைஞ்சு கொள்ளேலுமோ அவ்வளவு அடையோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்ன
ஒரு பதுவா தான் ஹதீஸ் கிதாபுகள்ல வருது. அது பல தரத்தில் அந்த ஹதீஸுடைய தரம் இருந்தாலும் அது ஃபதாயில் ஆமாலுக்கு எடுக்கலும். அதுல சொல்லப்படுது என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க. அதுல ஒன்றுதான், ரமலான அடைஞ்சும் பாவ மன்னிப்பு பெறலன்னா அவன் நாசமாகும். ஜிப்ரீல் அமீன் மலக்குமார்ல தலைவர், சர்தார் ஆலம் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்ல தலைவர். அவர் நபிமார்ல தலைவர், இவர் மலக்குமார்ல தலைவர். ரெண்டு பேர்ல துவா எவ்வளவு பவர், ரெண்டு பேர்ல பதுவா எவ்வளவு பவர். என்ன இன்னைக்கு நாங்க அல்லாஹ் மன்னிக்கணும், எங்களுக்கு துவாக்கு சதி, நாங்க துவால கஞ்சூஸ், லோபே, துவால லோபே. கையை தூக்கி துவா கேட்டு ஏலா தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, அவசரமா போயிடுவாங்க. அவசரமாயே துவாக்கு அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை. நாங்க சொல்றோம் என்ன தெரியுமா, யா அல்லாஹ் நீ எனக்கு தர தேவையில்லை, எனக்கு எல்லாம் மிருகி நீ வச்சுக்கோ, நான் சுத்தவாதி, நான் பாவி இல்லை, நான் உனக்கு மன்னிப்பு கேட்கவும் தேவையில்லை என்று சொல்ற மாதிரி நாங்க ஏன் நாங்க கேட்க ரெடி இல்லை. நல்ல மக்கள் சாலிஹீன்கள் துவாவை பல மணித்தியாலம் செஞ்சுக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, ஹஜ்ஜத்துல் வதால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கினாங்க, தூக்கி இஸ்திக்ஃபார் துவால இருந்தாங்க. எப்ப லுஹருக்கு பிறகு ஜவாலுக்கு பிறகு ஆரம்பிச்ச துவா மக்ரிப் வரை செஞ்சாங்க, சூரியன் மறையும் வரையில. எத்தனை அவர், எவ்வளவு வெயில், கை எவ்வளவு வருத்தமாயும் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட மன்றாடி கொண்டே இருந்தாங்க. பத்ர் யுத்தத்துல சுஜூதுல கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க ஒரு 10 நிமிஷம் துவா செய்யறது, மனசுல கைய வச்சு கேளுங்க, 10 நிமிஷம் என்ன துவா, 10 நிமிஷம். அத்துவா ஹுவல் இபாதா, அத்துவா முஹ்ல் இபாதா. துவா ஒரு தனிச்ச இபாதத், துவா ஒரு எல்லா இபாதத்திலே அடித்தளம், பேஸ் துவா. அல்லாஹ் சொல்றான், அடியார்களே என்கிட்ட கேளுங்க, இன்னி கரீம், நான் முச்ச நெருக்கமா இருக்கிறேன், முச்ச நெருக்கம். நான் யார் என்ன அழைக்கிறாரோ அவருக்கு நான் பதிலளிக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், இதா சால்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். கேட்டா நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, உதவி தேடினா அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. அந்த ஹாஜியார் இந்த ஹாஜியார், நோம்பு வந்தா எல்லாரும் ஜகாத் கடிதம், ஜகாத்து கடிதம் தேவை இருக்கு எல்லாருக்கும். எத்தனை பேர் அல்லாஹ் கிட்ட சொல்லிக்கிறோம், ஜகாத் கடிதம் கொடுங்க, குத்தம் இல்ல. ஆனா அல்லாஹ் கிட்ட எவ்வளவு என்ன தேவையை நான் சொல்லிக்கிறேன், அல்லாஹ் கிட்ட எவ்வளவு மன்றாடுகிறேன், அல்லாஹ் கிட்ட எவ்வளவு கெஞ்சிருக்கிறேன், எத்தனை இஸ்திக்ஃபார் நான் செஞ்சிருக்கிறேன். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜ் வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜ் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இஸ்திக்ஃபார் செய்ய 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 கவலை தீரும், பிரச்சனை தீரும், நினையாத புறத்தில் அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். ஹஜ்ஜிக்கு ஒருத்தர் வந்து காபால திரச்சிலைய பிடிச்சு அழுகிறார், கதறார். பின்னால் ஒருத்தர் வந்து தட்டி கேட்கிறாரு, என்னப்பா உசுரா போகுது, ஏன் இவ்வளவு கதறா? சொன்னார், இல்ல நான் கோடிக்கணக்கு கடனோட வந்திருக்கிறேன் ஹஜ்ஜிக்கு, என் ரப்பு கிட்டால எடுத்துட்டு போறது. என்ன சல்லி மெஷின் ஆயிடுக்கு கௌபால, சல்லி மெஷின் கௌபாக்குள்ள. அவர்கிட்ட நம்பிக்கை என்ன தெரியுமா, ரப்புட்ட கேட்டா ரப்பு தருவா, அடையும் நோக்கத்தோட கெஞ்சிறார், அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், கத்துறார். இந்த பின்னால வந்த அவர் சொல்றாரு, நீ இஸ்திக்ஃபார் செய், தஹஜ்ஜத்துல இஸ்திக்ஃபார் செய். வஹும் ஃபில் அஸ்ஹாரி யஸ்தக்பிரூன். அவங்க சஹருடைய நேரம் பாவ மன்னிப்பு தேடுவாங்க. சஹருடைய நேரம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு பிரச்சனைகளை தீர்க்கும். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் ஆதாரம். அவர் சொன்னாரு, நீ ஒரு 2000 செய். எண்ணிக்கை குர்ஆன்ல வந்து இல்ல, ஹதீஸ்ல வந்து இல்ல, எண்ணிக்கை வந்திருக்கிற தஜர்ருபாண்டா, ஒவ்வொருத்தரும் செஞ்சு கண்டது. ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி, இல்லாட்டி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆனா எப்படி செய்யணும், ஒழுவெடுத்து அமைதியா ஓர்மையா உட்கார்ந்து தொழுகைய மாதிரி செய்யணும். கழிச்சு கழிச்சு போனை பார்த்து அங்க பார்த்து இங்க பார்த்து செஞ்சா அதுல அசர் இல்லை, நன்மை கிடைக்கும். அதுல என்ன என்ன
என்ன விஷயம் சாதிக்கணுமோ அதை சாதிக்கலாம். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு, முறை இருக்கு. எப்படி பருப்பாக்குறதுக்கு ஒரு முறை, இறைச்சாக்க ஒரு முறை, மரக்கறியாக்க ஒரு முறை, அரிசி ஆக்குறது, அரிசியை வேக வைக்க ஒரு முறை மாதிரி ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு முறை இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு தர்தீப் இருக்குது. அந்த முறையில செஞ்சாதான் அந்த அமல் அது கபூலியத்துடைய இடத்துக்கு போகும். இல்லைன்னா அந்த அமல் தட்டப்பட்டுரும். முதல் வானத்திலே ரிஜெக்ட், கீழே தட்டப்பட்டுரும். பழைய துணியை போல சுருட்டி அடிக்கப்பட்டுரும். எத்தனையோ பேர்ல தொழுக முதல் வானத்துக்கே போறல்ல, 7 வானத்தை கடக்காது, ரிஜெக்ட் கீழே வந்துடும். அல்லாஹ் எங்க எல்லாரையும் பாதுகாப்பானா, எங்க அமல கபூலியத்தான அமலாக ஆக்குவானா. கண்ணியமானவங்களே, சங்கியானவங்களே, எனவே இஸ்திக்ஃபார் சாதாரணதல்ல. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு கடன், வியாபாரியும் கடன், பெரிய வியாபாரியும் கடன், சின்ன வியாபாரியும் கடன் தான். பாப்பாவும் கடனாளி, மகனும் கடனாளி, மகளும் கடனாளி. கடனை எப்படி போக்குறது? கடனை போக்க வழி இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார். ஒரு சகோதரர் சொல்றாரு, எனக்கு கடன் வர இருக்குது, ஒரு 10 லட்சம் மொத்தத்தை கொடுத்தது வர இருக்குது, அவர் தாரார் இல்ல, வருஷ கணக்கு தாரார் இல்ல, எவ்வளவு கேட்டு பார்த்தேன், அவர் ஒளியிறாரு, போனை ஆஃப் பண்றாரு, எவ்வளவெல்லாம் முயற்சித்தேன், சரி வரல. நான் இந்த இஸ்திக்ஃபார தோங்கினேன், இந்த 2000 இஸ்திக்ஃபார். ஒரு 21 நாள் போகல, ஒரு 21 நாள் ஒத்தபடையில 21 நாள் போகுது. சம்பந்தப்பட்டவர் கோல் பண்றார், இவர் எடுத்தா அவர் தூக்க மாட்டார், நம்பரை பிளாக் பண்ணி வச்சுக்கிறார். அப்படிப்பட்டவர் அவர் எடுக்கிறார், இவருக்கு எடுத்து சொல்றார், உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போடுங்க, உங்களோட நான் அந்த சல்லிய போட்டுது. இவருக்கு பெரிய ஆச்சரியம், அடே நான் கேட்டே இவன் தரமாட்டான், கால் பண்ணினே ஆன்சர் பண்ண மாட்டான், இவன் போட போறான். சரி, அக்கௌண்ட் நம்பரை போட்டார், உடனே சல்லி விழுவுது. பார்த்தா என்ன ஆச்சரியம், இவர் மரபு அவர்கிட்ட கால் பண்ணி கேட்கிறாரு, நீங்க பிசினஸ் அப்செட், நீங்க லொஸ்ட், நீங்க எத்தனையோ செய்தியெல்லாம் சொன்னீங்க, எப்படி உங்களுக்கு இது தரக்கூடியதா? அவர் சொன்னாராம், 21 நாளா எனக்கு நிம்மதியா தூக்கம் இல்லை, 21 நாளா ராவு பயங்கரமான கனவுகள் காட்டப்படுது, என் உள்ளத்துல ஒரு அசரீதம் வருது, ஒரு சத்தம் என்னன்னா, இவன் கடனை குடு குடு குடு, இல்லைன்னா உனக்கு பெரிய அழிவு, உனக்கு பெரிய அழிவு. யோசிச்சு ஒன்றும் இல்ல, சின்ன ஒரு கார் இருந்துச்சு, அதை நான் சின்ன ஒரு வாகனம், மறுபடி சின்ன கார், அந்த நேரம் கொரோனா எல்லாத்துக்கும் அதை வெளிவேஷன் அப்ப ஒரு 10-15 லட்சம் தான் அது. நான் அந்த நேரம் அதை வித்துட்டு இவரு 10 லட்சத்து இவருக்கு கொடுத்துட்டாரு, போட்டுட்டாரு. கையில இருந்த ஒரே ஒரு வாகனம் வித்துட்டு போட்டாரு. அந்த இங்க இஸ்திக்ஃபார் இவர் செய்ய 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 அந்த அவர் நிம்மதி குலைஞ்சி, அவரு சந்தோஷம் இழந்து, அவருக்கு பெரிய ஒரு தடமாட்டம், இது கொடுக்கணும், இதை கொடுக்கலன்னு ஆபத்து என்பது கல்வில உள்ளது, தர வேண்டியவர். கண்ணியமானவங்களே, வர வேண்டியது வரும், கொடுக்கிறதுக்கு ஏற்பாடாகும். நான் கொடுக்க வேணுமா, ஏற்பாடாகும். கடனோட மட்டும் மௌத்து வரப்படாது. நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். கடனோட மௌத்து வந்தா என்ன அதுல தமிழ் சொல்றீங்க, கடனோட மௌத்து வந்தா என்ன? ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித்ல இருக்கிறாங்க, ஒரு ஜனாசா கொண்டு வைக்கப்படும். கேட்டாங்க, ஹல் அலைய தெய்ன், இந்த ஜனாசா மீது கடன் இருக்குதான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, தொழுதாரா, நோன்பு பிடிச்சாரா, ஹஜ் செஞ்சாரா, ஜகாத் கொடுத்தாரா? கேட்ட கேள்வி, இந்த ஜனாசாக்கு கடன் இருக்கா? சொன்னாங்க, நஅம் யா ரசூலல்லாஹ், நஅம் இருக்கு. ஹல் தரக ஷை, ஏதாவது விட்டுட்டு போறாரா, வாரிசு சொத்தா? சொன்னாங்க, நஅம் ஸலாஸ தனானீர், 3 திர்ஹங்களை விட்டுட்டு போறாரு. கடனையும் அந்த திர்ஹத்தையும் பார்த்தா அதால அதை அடைக்கலும். சொன்னாங்க, சரி பிரச்சனை இல்ல, ஜனாதாவை தொழுவிச்சாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஜனாதா வரும், அதே கேள்வியை கேட்கிறாங்க, அல் அலைய தெய்ன், இந்த ஜனாதா மீது கடன் இருக்குதா? நஅம், ஆம் யா ரசூலல்லாஹ். ஹல் தரக ஷை, ஏதாவது விட்டுட்டு போறாரா? நஅம் தனானீர், 2 திர்ஹங்கள். பார்த்தாங்க, அது அந்த கடனுக்கு சரி, தொழுவிச்சாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு இன்னொரு ஜனாதா வருது. இங்கே கூட மக்களை பார்த்தா விளங்கும், எத்தனை ஜனாதா வந்து கொண்டே இருக்கும், ஜனாதா அறத்துக்கு.
இன்னைக்கு அந்தைய மாலையில இன்னைக்கு 50 ஜனாதா 70 ஜனாதா, ஒரு நாள் எண்ணினம் 85 ஜனாதா, 85 ஜனாதா ஹரத்துல. அப்ப ஜனாதா ஹரத்துக்குள்ள மௌத்தானவங்க இல்ல, அந்த பக்கத்து இடங்கள் அந்த எல்லைக்குள்ள மௌத்தான எல்லா ஜனாதா அங்கதான் கொண்டாடுவாங்க சொல்லுவீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வியை கேட்டாங்க, அல் அலைய பை, இந்த ஜனாதா மீது கடன் இருக்குதா? நாம் இறுதியா ரசூலல்லாஹ், ஹல் தரக ஷை, ஏதாவது விட்டுட்டு போறாரா? லா, இல்ல, அவர்கிட்ட வாரிசு சொத்து இல்ல. சொன்னாங்க, சல்லு சாஹிபக்கும், உங்களோட தோழருக்கு நீங்களே தொழுவீங்க, என்னால் அந்த பாரத்தை சுமக்கலாம். ஏன் கடனாளிட ஜனாதாவை தொழுந்து அந்த சுமைய எனக்கு சுமக்கலாம், உங்கள யாருக்காவது அந்த சுமைய சுமக்கலும் தான் தொழுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு காரூணிய நபி. ஒரு பொய்யனான, அதாவது ஒரு முனாஃபிக்கிட ஜனாதாவை தொழுவிக்க முற்பட்ட ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத் இறக்குறான், தொழுவிக்க வானம், அவன் ஒரு முனாஃபிக், உங்களுக்கு தொழுவிக்க அனுமதி இல்லை. அப்ப முனாஃபிக்கை விட கேவலமா கடனாளி? ஓ கேவலம், பயங்கரம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில போறார், ஜிஹாதுக்கு போறார், வாளோட போறார், ஜிஹாத் செய்றார். குத்தில சும்மா உஹிய, கொலை செய்யப்படுறார், மறுவ உயிர் பெறாரு, கொலை செய்யப்படுறாரு, திரும்ப உயிர் பெறாரு, 3 தடவை ஷஹாதத். சொன்னாங்க, அலைஹி தைன், அவர் மீது கடன் நீக்கும்னா லா யதுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார். 3 ஷஹாதத் அடைஞ்சவர். ஒரு ஷஹீதின் அந்தஸ்து என்ன? ஒரு ரத்த சொல்லி கொட்டும் போது, ஒரு ரத்தம் ஒரு கொட்டும் போது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அடுத்த ஒவ்வொரு டொட்டுக்கும் அந்தஸ்து உயர்ந்து கொண்டு போகும். கண்ணியமானவங்களே, சின்ன வேலை இல்ல. அதனால நாங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ நஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால். இந்த துஆவை பாடமாக்கி ஓதிட்டு வரோம். அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ், நான் கஷ்டவாளிதான், நான் சிரமமானவன் தான், எனக்கு குடித்துக் கொள்ளக்கூடிய ஏற்பாடு இல்ல ரப்பே, நீ செஞ்சுதா. அது ஒரு துஆ. அடுத்தது இஸ்திக்ஃபார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். எப்படி ஷிர்க்க தவிர மன்னிக்கப்படுமோ, அதே போல கடனை தவிர ஏனைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். கடன் கொடுக்க, அதனால நான் ஜனாதாவை கொண்டு சிலவங்க சொல்ற, இமாம் சாப் சொல்லுவாரு, ஏழுமெண்டா ஹலால் சொல்லிக்கோங்க. ஹலால் சொல்ல அது அவங்களோட விருப்பம். ஆனா ஜனாதாவை அடக்க முத, ஜனாதாவை கபருக்குள்ள வைக்க முத கடனுக்கு வழிபாக்கும். இல்லைன்னா அந்த ஜனாதா கஷ்டப்படும் கபூர்ல. அது யாரோட பொறுப்பு? மகன்மார்ற பொறுப்பு. வலி நானா தம்பிமார்ற பொறுப்பு. நாங்க வாழக்கொல அதுல கடன்களை எழுதி வச்சுக்கொள்வோம். முந்தைய மதரசால ஒருத்தர் இருந்தார், ஹாபிஸ் ஒன்று, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும். இன்னும் மீகிறாரு, 5 ரூபாய் கடனும் எழுதுவார், பேப்பர் லீக்க வச்சு. கடன் எல்லாம் பதிஞ்சுக்கிறார், 5 ரூபாய் தான் எழுதுவார். கடன்ல சரியான அவரு கட்டன் ரைட் கொடுத்துருவார். அவர் தங்கச்சிட கல்யாணம், நானாட கல்யாணம் எல்லாம் அவர் செய்வார். மதரசால சின்ன சம்பளம், ஆனா முன்னாகி செய்வார், கடன் எடுத்து செய்வார், எல்லாத்தையும் அடைப்பார். சுப்ஹான், இன்றைக்கு நல்லா இருக்கிறார். என்னன்னா அது ஹிம்மத். ஏழும் கடனாளியா நீக்கப்படாது. ஆண்களும் தான் பெண்களும் தான். பெண்கள் நிறைய மாற்றுறது இந்த லீஸுக்கு எடுத்து. அவன் வாரான், பேங்கால வாரான், எல்லாரும் சும்மா போனா அவன் வாரான். உனக்கு வாஷிங் மிஷின் தாரன், உனக்கு ஃப்ரிட்ஜ் தாரன், உனக்கு அது தாரன், இது தாரன், கட்டுக்கு லீஸ் என்ன ஈஸி பேமெண்ட். அவன் சொல்லுவான் ஈஸி. யாருக்கு ஈஸி பேமெண்ட் கொடுக்கிறது? நவுது பில்லா. சில பகுதியில அப்படி எடுத்து கட்டேலாம தகாத காரியங்கள் நடந்த இடங்களும் இல்லை. எல்லாம் மன்னிக்கணும் கண்ணியமான. ஏழு பயம் இல்லை. உலகத்துல சொகுசா வாழணும், உலகத்துல சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக நாங்க நரக நெருப்பை எடுத்துக்கொள்ளப்படாது. வட்டில கைய வைக்கவே படாது. அல்லாஹ் அழிச்சே தருவான் வட்டிய. இன்ட்ரெஸ்ட் எத்தனையோ பேர் வரையிலும் அந்த பேமெண்ட் இந்த பேமெண்ட் எத்தனையோ நாகரிக முலாம்கள் பூசப்படையிலும் வட்டி தான். சதகாக்கள் அல்லாஹ் வளர்ப்பான்.
வட்டி அல்ல அழிச்சே தீருவான், அழிச்சே தீருவான். இன்னைக்கு கஷ்டம், கஷ்டத்துக்கு நகைய கொண்டு போய் ஈடு வெட்டி வட்டியாக அதுல இன்ட்ரெஸ்டாக பணம் எடுக்கிறார். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பான. எந்த கயிறும் இல்லை, எந்த கயிறும் இல்லை. கஷ்டத்துக்கு அது வழி அல்ல கண்ணியமானவங்களே. கஷ்டத்துக்கு வழி ஹலாலான முறையில என்ன செய்யலும், ஹலாலான முறையில வங்கி முறைகளை எப்படி கையாளலும். எங்களுக்கு ஹராம் அல்ல, ஹலாலான முறைகள் இன்றைக்கு தரப்பட்டிருக்குது, எங்க நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதை இயலாத கட்டத்தில் அதை பாவிக்கும். ஏழு இரவுல அந்த பக்கமும் போகாம இருக்கும். வட்டி ரொம்ப பயங்கரம், அழிச்சே தீரும். வட்டி சாப்பிடுறவங்க லீஸ்ல, இன்ட்ரெஸ்ட்ல, இந்த ஓடியில, பேங்க் லோன்ல இந்த விஷயங்கள் போறவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய தருத்திரியங்கள், நிறைய முசீபத்துகள், நிறைய பாதகங்கள். சாதகம் அல்ல, பாதகம். அது விளங்காது. மக்கால சவுதியில வச்சு ஒரு சகோதரன் போட்டோம். ஒரு சகோதரர், அவரு ஸ்ரீலங்கால பெரிய ஒரு ஷர்ட் கம்பெனியில மெயின் ஒரு பெரிய ஒரு மேனேஜராக இருந்த ஒரு மனுஷர். அவர் தான் எல்லாத்துக்கும் அசிஸ்டன்டாக இருந்தவர். அவர் சொன்னாரு, கண்டுட்டு என்ன போல பாக்கியம் இழந்தவன் யாரும் இல்லைண்டா. அவரே சொல்லியாரு, என்ன வாப்பா உங்களை தவிர பாக்கியம் நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல, என்ன தெரியுமா, நான் இன்ன ஊரை சொன்னார். ஊரை சொல்றது நல்லம் இல்லை, உங்களுக்கு அன்பித்த ஊரு தான். அப்ப ஒரு ஊரை சொன்னாரு, இன்ன ஊரு தான். நான் இந்த கம்பெனில வேலை செஞ்ச, எனக்கு ஒரு கார் இருந்துச்சு, எனக்கு சேலரி அந்த டைம், நான் சொல்றது ஒரு 10-15 வருஷத்துக்கு முத, அந்த நேரம் எனக்கு சேலரி 80,000 செட் கம்பெனில. எனக்கு இன்னென்ன லீவ், இன்னென்ன ஃபெசிலிட்டிஸ். சுபஹானல்லாஹ். என் ஊடு நல்லா பசுந்தா நல்லா இருந்துச்சு, புதுசா கட்டின ஊடு. ஆனா என் வைஃப் இருக்கிறாவே, அவட்ட மார்க்கம் இருக்கல்ல, அவட்ட தக்குவா இருக்கல்ல, அவட்ட ஹலால் ஹராத்துல பேணுதல் இருக்கல்ல. ஒவ்வொரு ஆணுக்கும் பொறுப்பு என் மனைவிக்கு தீன கொடுக்கிறது, மார்க்கத்தை கொடுக்கிறது, ஹலால வழங்கப்படுத்துறது. இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையனுன் வ பைனஹுமா உமூரு முஸ்தபிஹாத். ஹலாலும் தெளிவு, ஹராமும் தெளிவு. வ பைனஹுமா உமூரு முஸ்தபிஹாத். அந்த ரெண்டுக்கும் மத்தியில சில சந்தேகங்கள் இருக்கு. ஹலாலா ஹராமா டவுட், அதையும் விட்டுருங்க. அந்த சந்தேகத்துக்குள்ள நீங்க விழுவீங்கடா, வகாஃபில் ஹராம். அது சந்தேகம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஹராத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு தொலைல புள்ள தொழுவது இல்ல, குரான் மதரசாக்கு போகுது இல்ல, உம்மா வாப்பாட பேச்ச கேட்குது இல்ல, ஒரே போனோட இருக்குது. அவன் தூளோட இருக்கிறான், இவன் போதையோட இருக்கிறான். காரணம் என்ன? அந்த பிள்ளைக்கு நல்லது ஏறுதில்லை, பயான கேட்டு ஏறுதில்லை, நல்ல புத்தி சொல்லி விளங்குதில்லை. நாங்க எதை கொடுக்கிறோம் பிள்ளைக்கு? சாப்பாடா? எங்கட சாப்பாடு என்ன? கண்ணியமானவங்க எல்லாம் மன்னிக்கணும், எல்லாம் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். எங்களை அல்லாஹ் சுத்தமாக்கணும். நாங்க நல்ல நியத்து வைக்கணும். இந்த ரமலான்ல சின்ன விஷயம் அல்ல. அவர் சொன்னாரு, அவர் மனைவி சொன்னாவாம், நல்ல ஒரு சந்தர்ப்பத்துல நல்ல சந்தோஷமா 2 பேரும் இருக்கிற நேரத்துல. அப்படித்தானே? மாஷா அல்லாஹ். பெண்களுக்கு தெரியும் ஆண்களுக்கு எந்த நேரத்துல எதை சொல்லும். ஆண்களோட மூட் அவுட் ஆன நேரத்துல அதை போட மாட்டாங்க, நல்ல சந்தோஷமான நேரத்துல சப்ஜெக்ட போடுவாங்க. சொன்னாவன், பாருங்க உங்களுக்கு 80,000 தள்ளி வருது, எங்களுக்கு கூட்டி குளிச்சு எங்களுக்கு ஒரு 40,000 தான் செலவாகும், ஒரு 40,000 எங்களுக்கு சேவ் ஆகுது. மீதி எங்கட ஊடிக்குதே, இது ஒரு வாக்கில நல்ல வாக்கான ஊடு, புதிய ஊடு. அவக்கு இப்ப வாக்கில இப்ப நிலைமை கொஞ்சம் அந்த பெருமை வரக்கொல. நானா கட்டிக்கிற ஊட்ட பாருங்க, அது சும்மா அந்த கப்பல் ஷேப், ஒரு கப்பல் மாதிரி, அப்படி ஒரு பேட்டர்ன். அமெரிக்கன் மாடல், ஜப்பான் மாடல், என்ன யூகே மாடல், ஆஸ்திரேலியா மாடல் எல்லாம் அதுல இதுல பார்த்து இந்த மாடலுக்கு அடிச்சா நிலைமை. அது அவன் கூதல் ஊருக்கு அப்படி கட்டிக்கிறான், ஜப்பான்காரன் பூமி அதிர்ச்சிக்கு அப்படி கட்டிக்கிறான். அது எங்கட நாட்டுக்கு பொருத்தமல்ல. சரி, ஏதோ பார்த்து கீர்த்தி எடுத்து பிளான் பண்ணி இவருக்கு ஐடியா கொடுத்தா, நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, நாங்க ஒரு கூலி விட்டு எடுப்போம் கொஞ்ச நாளைக்கு, இந்த வீட்டை பிளட் பண்ணி இந்த மெத்தட்டுக்கு வீடோடு கட்டுவோம். என்ன சல்லி மீதி தானே.
இவருக்கும் சரியா பட்டுச்சு. கூட்டி கழிச்சு 40 தான் முடியுது, 40 பேலன்ஸ் இருக்குது. மாஷால்லா ஒரு லோன் எடுத்தா மாசம் மாசம் கட்டிடும், அது கிளியர் ஆகிரும் என்று அவருக்கு பட்டுச்சு. சரின்னு ஓகே ஆனாரு. போயிட்டு டீட கொண்டு போய் வச்சாரு, பேங்க்ல எடுத்தாரு லோன, வீட்டை ஃபிளட் பண்ணினாரு, கூலி வீட்டை எடுத்தாரு. இப்ப சொல்லுவாங்க, ஊடு கட்டிப்பார் கல்யாணம் முடிச்சு பார். செஞ்சு பார்த்தா தான் விளங்கு. ஊடு கட்டுறது சும்மா மெஜிக்ல ஊடுவாரல்ல, அதுவும் இந்த புதிய மெத்தட்ல, இந்த புதிய லெவல்ல ஊடொன்று கட்டுறா எவ்வளவு நேரம் கொடுக்கும். இப்ப இவரு மேனேஜர் தான், ஆனா இவருக்கு ஆபீஸ் போக லேட் ஆகுது. இங்க பாஸ்மாரோட அதை பார்த்து இதை பார்த்து அந்த சாமான்கள் எடுத்து கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு போகல நேரம் ஆகும். அப்படி டைம் போய் போய் சில நாளைக்கு ஹாஃப் டே இல்லை இவரு, சில நாளைக்கு ஃபுல் டே இல்லை இவரு. இவர் எப்சன்ட். அங்க வேலை திட்டம் எல்லாம் ஆபீஸ்ல மேனேஜர் சரியாக கலந்து கொள்ளாதால அடுத்த வேலையெல்லாம் அப்படி எல்லாமே அங்க அங்க அதாவது அத்தனையும் நிறுத்தப்பட்ட நிலைமை, எல்லாம் ஸ்லோவா இருக்குது. இப்ப மேலிடத்தால பார்த்தாங்க, மேனேஜ்மெண்டால பார்த்தாங்க, மேனேஜர் வருகை இல்ல, மேனேஜர் வேலையெல்லாம் முன்ன பின்ன. அவங்க வந்து மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க, அவங்க செக் பண்ணினாங்க, பார்த்தா விஷயம் குழப்பம். உடனே ஆளை இன்டர்டிக்ட் பண்ணினாங்க, நிப்பாட்டிட்டாங்க. இப்ப என்ன, இப்ப 80,000 சம்பளம் இல்லை. இன்டர்டிக்ட் பண்ணினோடனே கார் போயிடுச்சு, கார் ஆபீஸுக்கு போயிடுச்சு. இப்போ இருந்த ஊரும் இல்லை, வருமானமும் இல்ல, கூலி விட்டு கட்ட சல்லியும் இல்ல. என்னடா எவ்வளவு பெரிய மோட்டு வேலையை செஞ்சு கொண்டேன். இப்ப கூட்டி கழிச்சு இதாக்கி என்ன செஞ்சாரு, ஒரு மாதிரி சவுதிக்கு வந்து செஞ்சுகிறார். சவுதியில ஒரு இதுல ஒர்க் பண்றாரு, ஓவர் டைம், அந்த டைம் இந்த டைம் எல்லாம் செஞ்சு ஆள் நல்ல இந்த மனுஷன் மெலிஞ்சி சுகர் வந்து நோயாளியாகி பிரஷர் வந்து, ஏன் இந்த பாரத்தை சுமந்து இந்த கவலை இந்த இவ்வளவு பேர் டயர்டாயினதில் இவர் நல்ல ஏசி ரூம்ல இருந்தவர், நல்ல அழகா முறையில கார்ல போனவர். இப்ப நடந்து கஷ்டப்பட்டு சிரமமாகி இப்ப சொல்றாரு, ஹதரத் கூட்டி கழிச்சு பார்த்து அதே 80 தான் இப்ப கிடைக்குது சவுதியில. அந்த 80 ஸ்ரீலங்கால லேசா கிடைச்சது. நீங்க ஓவர் டைம் அந்த டைம் இந்த டைம் எல்லாம் செஞ்சு அதுதான் கிடைக்குது. என்னைய போல பாக்கியம் இழந்தவன் யார் என்றார். நிம்மதியா மனைவி மக்களோட இருந்த நான், நல்ல சந்தோஷமா இருந்த நான், ஹராத்துல கைய வச்சேன், பேங்க்ல கைய வச்சேன், மனைவி இந்த ஆலோசனையை கேட்டு அது ஹலாலா ஹராமான்னு பாட்டல்ல. அல்லாஹ் என்ன சோதிச்சான், அல்லாஹ் என்ன வருஷ கணக்கு இங்க அலைய வச்சுக்கிறான். நாய் அலையிறத மாதிரி அல, துனியாவை அடைய ஒரு நாய போல அல, ஒரு நாய போல கஷ்டப்படி. உனக்கு கண்ணியமா தந்துட்டு இருந்தேன், இரணத்தை நீ பொருந்தி கொள்ளல. அதனால ஒரு வேலை திட்டம் எதுவா இருக்கலாம், ஊடு கட்டுறதாக இருக்கலாம், நகை வாங்குறதாக இருக்கலாம், உடுத்துணிகள் எடுக்கிறதாக இருக்கலாம். இதுல சரியான முறை எது, ஹலாலான முறை எது? ஒக்கமை என்ன தேவாடு மமச்சென்ன ஏவாடு அல்ல, எல்லாரும் போற மாதிரி நான் போறதல்ல. எனக்கென்ற ஒரு மெத்தட் குர்ஆன்ல ஹதீஸ்ல நபி வழியில என்ன இருக்குது, அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவோம். இல்லைன்னா மாட்டிக்கொள்வோம். கண்ணியமானவங்களே, வாழ்க்கையில நிறைய பேர் மாட்டிக்கொண்டாங்க. இன்னைக்கு என்னன்னா இன்னத்தர போல வாழ போறாங்க. எங்களுக்கு இன்னத்தர போல அக்ஷன் தேவையில்ல. எங்கட தாத்தாட ஃபேமிலி மாதிரி, எங்கட நானாட ஃபேமிலி மாதிரி, எங்கட மச்சாண்ட ஃபேமிலி மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க, அவங்க அப்படி அனுபவிக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ண போயிட்டு நாங்க வட்டியில, அதை ஃபாலோ பண்ண போயிட்டு நாங்க நஷ்டத்துல, அதை ஃபாலோ பண்ண போயிட்டு கணவன் மனைவி பிரிஞ்சு, அவர் சவுதியில இவர் இங்க, இவன் இங்க, எத்தனை ஃபித்னாக்கள். நவுது பில்லா, அல்லாஹ் மன்னிக்கும். கண்ணியமானவங்களே, அல்லாஹ் தந்தத பொருந்தல்லா, அல்லாஹ் தந்தத நஹ்னு கஸம்னா மஈஷத்தக்கும், உங்களுக்கு வாழ்க்கையை நாங்க பங்கு போட்டு இருக்கிறோம், அந்த பங்கை நீங்க பொருந்துங்க. இன்னைக்கு வெள்ளையா படைச்சுகிறது என்ன, என்ன கருப்பா படைச்சுகிறது, கட்டையா படைச்சுகிறது, நெட்டையா படைச்சுகிறது, இது அல்லாத பொருத்தம். இன்னைக்கு எத்தனை பெண்கள் கருப்பு பெண் வெள்ளையாக போயிட்டு உயிரை போத்தி கொண்டாங்க, அதுக்குள்ள கெமிக்கல் இன்ஜெக்ஷன் அதில போட்டு ஆட்சன். ஏன் அல்லாஹ் தந்த கருப்பு தோல பொருந்தேடா, அவள மாதிரி நானும் வெள்ளையாகும். நவுது பில்லா. ஆம்பளையும் அப்படி, பெண்கள் மட்டுமல்ல ஆம்பளை. அன்னைக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அது இதெல்லாம் பூசி எம்மம் பண்ணின முகம் மாதிரி மாப்பிள்ள, அவரை மேக்கப் பண்ணி கருப்பனை போட்டு மேக்கப் பண்ணிக்கிறான், அது இதெல்லாம் பூசி. இந்த மாப்பிள்ளை முகத்தை பார்த்தோன்னே ஒரு ஜாதியா வெதிம்பின எம்மம் பண்ணின முகம் மாதிரி. ஏன் இது?
ரப்பு தந்த பொருந்துவமே. கருப்புலே மலகு இருக்குது, வெள்ளையிலே மலகு இருக்கு, நெட்டையும் அழகுதான், கட்டையும் அழகுதான், ரப்பு தந்தது. யாழ்லா நீ எனக்கு இப்படி தந்தியே, என்ன உடம்ப கைய சொத்தியாக்காம, காலை முடமாக்காம, கண்ணை குருடாக்காம, காதை செவிடாக்காம, நாக்க வெளுவாக்காம நீ தந்தியே ரப்பே, உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும் என்று கண்ணியமானவங்களே, அந்த ரப்புக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியது, அந்த ரப்புக்கு அதாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தன்மைகள்ல வரும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் தந்த நிஅமத், அல்லாஹ் தந்த அருளை பொருந்தும். இது ஈமான். ரமலான் எங்களுக்கு அல்லாஹ் தந்துகிறது. எங்கட வாழ்க்கையில ஒவ்வொரு செட்டப்பையும் அல்லாஹ்க்கு பொருத்தமாக மாற்றும். நோம்புல தொழுகிறது, தராவீஹ் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, இஸ்திக்பார் செய்யறது, சதகாக்கள் கொடுக்கிறது, இதெல்லாம் ரமலான் அமல். ரமலான் என்ற அந்த அமல் தான். ஆனா அதோட சேர்த்து எங்களோட வாழ்க்கையில ஒரு சேஞ்ச். தாய்மார்கள், பெண்கள், நாங்க எங்கட கணவன்மார கல்ப வெண்ட பெண்களாக மாறும். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்கட உம்மா ஹஜ்ரத் ஹதீஜா குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க வாப்பா வரக்கொல எலும்பி சலாம் சொல்லுவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, உம்மாக்கு வயசு வாப்பாட வயசை விட 15 கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25, அவங்களுக்கு 40 கல்யாணம் முடிக்க போல. 15 வயசு கூட இருந்தாலும் தந்த கணவனை கண்ணியப்படுத்துவாங்க, எழுப்பி சலாம் சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள சலாம் சொல்லி கொண்டு போகணும். எப்ப சலாம் சொல்லாம போகுமோ ஷைத்தான் எங்களோட வருவாங்க. போனோன்னு சண்டை பிரச்சனை, மாப்பிள்ள வரக்கொல சீனி இல்ல, தேங்காய் இல்ல, எண்ணெய் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லக்கொல அங்க பிரச்சனை ஸ்டார்ட். கண்ணியமானவங்களை, வீட்டுக்குள்ள வரக்கொல ஒரு ஆம்பளை வெளியே போயிட்டு வாராரா, பல மூட்டுல வருவார். அவரை செக் பம்ப் ஆகிக்கும், வியாபாரம் நடந்திக்காது, தொழில் சரியா நடந்திக்காது, கையில ஒன்றும் இல்லாத நிலைமையில வருவாரு, பல யோசனையோட வருவாரு. அப்ப ஆடி அமைஞ்சி வந்தவருக்கு ஒரு தேத்தனியை கொடுத்து, வந்தவருக்கு ஒரு தண்ணி கிளாஸ கொடுத்து, அவரை ஆறுதல் படுத்தி அந்த தேவைய அமைதியா அழகாக. சில பெண்கள் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், தீனோட ஈமானோட அமலோட தீனுடைய உழைப்போட இணைஞ்ச பெண்கள். கணவன்ட்டு ஏதாவது ஒரு தேவை சொல்றா, அதுக்கு ஒரு அழகிய முறைய வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, எங்கட வீட்டுல சீனி முடிஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ் சீனியும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா, சீனியும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். அங்க சம்பூர்ணமா முடிஞ்சு, அது சம்பூர்ணமா முடிஞ்சு அது சொல்ற மெத்தட் ஒன்றிக்குது, அது அவங்கள விளங்கி கொள்ளணும். கண்ணியமானவங்களே, நாங்களும் கொண்டு போய் கொடுக்காம இருந்தா அவங்க எங்க இருந்து கொண்டு வருவாங்க, அதனால நாங்களும், அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில உல்ஃபத் முஹப்பத் இருக்கின்றா, உல்ஃபத் முஹப்பத் வரணும்டா, இணைப்பு பரஸ்பரம் வரணும்டா, 2 சைடு நீக்குது. மனைவிமார் கணவன்மாரோட அஹ்லாக்கா நடக்கணும், பண்பா நடக்கணும். சில மனைவிமார் கணவன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, நவுது பில்லா. அது நாகரீக மெத்தட், அது இங்கிலீஷ் மெத்தட், அது அமெரிக்கன் ஸ்டைல், அது கனடியன் ஸ்டைல், அது ஜப்பான் ஸ்டைல், அது எங்கட ஸ்டைல் அல்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு தடவையாவது எந்த மனைவியும் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. கண்ணியமா தான் பேசுவாங்க. நாங்க எங்கட கணவனை கண்ணியமா பேசணும், பேர் சொல்லி கூப்பிடுறது அது கண்ணிய குறைபாடு. முந்தியுள்ள தாய்மார பாருங்க, எவ்வளவு அழகா பேசுவாங்க, ஒரு கோட் மாக்க வச்சு கொள்ளுவாங்க, அதுதான் பேசுவாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு படிச்சு கூடி, இன்றைக்கு டிகிரி கூடி, நாகரிகம் கூடி, மேற்கத்திய கலாச்சாரம் கூடி, இன்றைக்கு என்ன விளங்குது இல்ல, கணவனை எப்படி கூப்பிடுவோம்? கண்ணியமானவங்க இல்ல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவனை பார்த்து சொன்னாங்க, உனக்கும் உன்னோட மனைவியில ஹக் இருக்குது, அவளுக்கும் உன் மீது ஹக் இருக்குது. ஹக் என்னன்னா உரிமை, கடமை. ஆணுக்குரிய ஹக் என்ன? அந்த பெண்ணுக்குரிய நஃபகா சுகுனா கொடுக்குற, அவளுக்குரிய இல்லறம், அவளுக்குரிய சாப்பாடை கொடுக்கிறது அந்த கணவன் பொறுப்பு. இவரே மாஷா அல்லாஹ் நல்லா போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் அடிக்கிறாரு, பாபிக்யூ தின்றாரு.
இவர் ஹோட்டல்ல 4 பொடியமார கூட்டிட்டு போயிட்டு மாஷா அல்லாஹ் நல்ல அழகா தின்றாரு. அவ சம்பளும் சோறோட, அவ பருப்பும் சோறோட. இது அநியாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ திங்கிறதால கொடு, உனக்கு மட்டும் நல்ல சாப்பாடு, உன்ன மனைவிக்கும் பிள்ளைக்கும் பழைய பழைய சாப்பாடு, கருவாட்டோட சாப்பாடு, ஆணத்தோட சாப்பாடு, நீ இப்படி தின்றியா? உனக்கு எப்படி மனசு வரும்? நீ ஒரு ஆம்பிளையா? இல்ல, திங்கிறத நான் வீட்டுல கொண்டு போய் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடுவோம், என்னோட பிள்ளைகளுக்கும் அதுல ஹக்க கொடுப்போம், என் மனைவிக்கும் அதுல ஹக்க கொடுப்போம். இதுதான் ஒரு ஆண்ட வரணும். கல்யாணம் முடிச்சோடனே சில ஆம்பளை தனியா ட்ரிப், அவங்க பொடியமார் செட் அப்படி போறான். அது ஒழுக்கம் இல்லை. கல்யாணத்துக்கு முறையா போனீங்களா? சரி. கல்யாணத்துக்கு போற அவங்களுக்கு ஹக்கு இருக்குது. உங்களோட மனைவியும் கூட்டிட்டு போறது, உங்களோட பிள்ளையும் கூட்டிட்டு போறது, அவங்களை வீட்டுல அடைச்சு வைக்கிறது இல்ல. ஆகுமான பயணம், ஆகுமான முறையில மகரம் இல்லாம ஆம்பளை பொண்ணு சேர்ந்து கொண்டு கோவிந்தாவா எல்லாம் ஒன்றுக்குள்ள அல்ல, எல்லாம் அந்நியன் உள்ள இடத்துல போயிட்டு சேர்ந்து எல்லாம் கலவனாகி ஒன்றும் இல்ல, ஒரு மறைவு இல்ல, ஒழுக்கம் இல்ல, அப்படியும் அல்ல. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. பயணம் போறோமா, பயணத்துக்கு முறை இருக்குது. ட்ரிப் கொண்டு போறோமா, அதுக்கு முறை இருக்குது. அதுலயும் ஹலால் ஹராம் பேணும். எத்தனை வாலிபர்கள், என் தருகாட்ட உள்ள ஒரு வாலிபர், ஓயல் எழுதின வாலிபர், அல்லாஹ் மன்னிக்கோ, நல்ல அழகான வாலிபர், நல்ல புள்ள. என்ன செய்ய, ஓயல் எழுதின வாப்பாவோட வந்து கேட்டாரு ட்ரிப் போவ. வாப்பாவை ரொம்ப இறக்கம், வாப்பா மோந்துட்டு தான் படுப்பாரு. வாப்போட ரொம்ப இறக்கம், உம்மோட ரொம்ப இறக்கம், மோந்துட்டு தான் அன்றைக்கு போனாரு போக்கோடைய ட்ரிப்பு. என்ன செய்ய, செல்ஃபி எடுக்கிறதுல விழுந்தாரு, கல்லுக்கு மேல ஏறி. எங்க பண்டார வேலை இந்த எல்ல பகுதிக்கு போனவரு கல்லுல இறங்கி செல்ஃபி எடுக்க போன் எடுக்கிற நேரம் கால் வலிச்சு விழுந்தாரு, தலைப்பட்டுச்சு, ஆள்மூல். வாப்பா பைத்தியகாரமாய் இருந்தார் கொஞ்ச நாளா. ஏலா வாப்பா, அவ்வளவு வருத்தம், அவ்வளவு கவலை. கண்ணியமானவங்களே, ஏன் என்ன சொல்ல வாரண்டா, முறையான சுற்றுப்பயணம், அனுமதிக்கப்பட்ட சுற்றுப்பயணம், ஷரியத்துக்கு உட்பட்ட சுற்றுப்பயணம் குத்தம் இல்லை. இது ஆணுடைய பொறுப்பு. சிலவங்க ஊருக்கெல்லாம் நல்ல மனுஷன், வீட்டுக்குள்ள சிங்கம் மாதிரி, கரடி மாதிரி, புலி மாதிரி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பண்பா நடந்தாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷம் இத்திகாஃப் வைப்பாங்க. கடைசி பத்துல எங்களுக்கு இத்திகாஃப் வருது. இத்திகாஃப் இருக்கிறது என்ன பலன்? சுப்ஹானல்லாஹ், லைலத்துல் கத்ர் அடைய. ஒரு லைலத்துல் கத்ர் அடைஞ்சா 1000 மாசம் 83 வருஷம் இபாதத் செஞ்சதை விட மேலான 1000 மாசம். 1000 மாசம் நின்று வணங்கியலுமா? 80 வருஷம் நின்று வணங்கியலுமா? 80 வருஷம் நோம்பு பிடிக்கலுமா? அவ்வளவு ஆயுள் எங்களுக்கு இருக்குமா? சந்தேகம். அப்படி ஆயுள் இருந்தாலும் தொடர்ந்து இபாதத்துல இருக்கலுமா? திங்கோணும், குடிக்கணும், தூங்கணும், வியாபாரம் செய்யணும், குடும்பம் நடத்தணும், தொடர்ந்து இபாதத்துல 80 வருஷம். அந்த நன்மை கிடைக்குது அந்த ஒரு ராவுக்கு. அது முதல் 10 ஆரம்ப 10 முதல் நாள் வரையிலும், 2வது நாள் வரையிலும், 3வது நாள் வரையிலும். எனவேதான் கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிபு மாதிரி இத்திகாஃப் இருந்தாங்க. இத்திகாஃப்ல என்ன, அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வந்து அல்லாஹ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறது, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன சுத்தமாக்கு. இத்திகாஃப் பூர்த்தி என்னன்னா முழு நாளும் ஈகிறது. பகலையில ஜொப்ப செஞ்சுட்டு ராவையில வந்து தங்குறது பரவாயில்ல, அது ஏதோ ஒரு பங்கு கிடைக்கும். ஆனா பூர்த்தி என்னன்னா, நாங்க முழு நேரமும் மஸ்ஜித்ல நிக்க கூட கெட்ட பார்வை வராது, கெட்ட கேள்வி வராது, கெட்ட சூழலுக்கு போக மாட்டோம். எங்களை அப்படியே பாதுகாத்து மஸ்ஜிதுடைய சூழல், மலக்காணித்துடைய சூழல், குர்ஆனோட, ஹதீஸோட, திக்ரோட, அமலோட, துஆவோட இருப்போம். அதுல பரக்கத் அந்த இரவு வெளிச்சமாகும். என்னோட இத்திகாஃப் இருந்தாங்க டாக்டர்மார், நல்லா படிச்ச வாலிபர்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் குர்ஆன் கியாமுல் லைல்ல ஓதுவாங்க. ஒரு ரக்காத்துல 1 ஜுஸ் குர்ஆன் ஓதுவாங்க. 1 ஜுஸ் குர்ஆன், 1 ஜுஸ் குர்ஆன். ஆசை, தேற்றம். ஏன் அந்த இத்திகாஃப்ல இருந்து உள்ளம் பக்குவப்பட்டீங்க. குர்ஆன் ஓதுறதுல இன்பம், குர்ஆன் ஓதுறதுல இன்பம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான்ல 60 குர்ஆன் முடிப்பாங்க. 60 குர்ஆன். மதரசாக்குள்ள இதுல முயற்சி, இதுல உற்சாகம் செய்யப்பட்டதுல ஒரு மதரசால ஒரு மாணவர் 54 குர்ஆன் முடிச்சார். 54 குர்ஆன் ரமலான்ல. 6 குர்ஆன் அவருக்கு முடிக்கலாம் போச்சு. ஏன்னா 3 நாள் காய்ச்சல் வந்துட்டு, கடுமையான காய்ச்சல். அவர் எலும்பி கொலையலாம். அந்த 3 நாள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவருக்கு காய்ச்சல் வரலன்னா 60 குர்ஆன் அவர் முடிச்சிருப்பார். யார மாதிரி? இமாம் ஷாஃபிய மாதிரி ரஹிமஹுல்லாஹ். தாக்கத்து வச்சார் மாணவன் ஹாஃபிஸ்.
கனியா ஏழாமை இல்லை. நான் இளமதில பார்த்த மூத்தவங்க ஒரு 60 வயசு 70 வயசு மூத்தவங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. ரமலான்ல பள்ளியில தான் சார் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஓதுவாங்க. ஓதி 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 சுபஹானல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பான். இஃப்தாரு கிட்டவாய் தான் போவாங்க. இஃப்தார் ஆக போல குல்லபின் நாச ஓதிட்டு தான் போவாங்க. அவரை நான் பார்த்தேன், சும்மா குர்ஆனை பாப்பாரு ஓதுவாரு. அவர் ஓதி ஓதி ஹாஃபிஸ், குர்ஆனை ஓதி ஓதி ஹாஃபிஸ். அவருக்கு சும்மா அந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பார்ப்பாரு, மற்றதை ஓதிட்டு போவார். இப்ப நாங்க யாசின் ஓதுற மாதிரி, நாங்க வாக்கியா ஓதுற மாதிரி, தபாரக் அல்லதி ஓதுற மாதிரி, அவருக்கு சும்மா கட்டப்பாட வந்தாச்சு. ஓதி ஓதி ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிச்சா ஆசை வெப்பமா இன்ஷா அல்லாஹ். ரமலான்ல இப்ப 8 நோன்பு முடிஞ்சதுக்கு 9வது தராவி ஆரம்ப 10 முடியுது. இன்னும் 20 நாள் இருக்குது, 21 நாள் இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 ஜுஸ் ஓதினா எத்தனை குர்ஆன் முடியுது? 3 ஜுஸ் ஓதினா 2 குர்ஆன் முடியுது. யார் ஓதுவீங்க? ஒரு 3 ஜுஸ் இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 ஜுஸ் குர்ஆன் ஓதுவோம். சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 ஜுஸ் அல்லாஹ் கபூல் செய்வான். நல்ல நியத்து வைங்க. ஏழாத்தான் நியத்தை வைங்க. அல்லாஹ் ஒன்றாகும், அது 2 ஆகும், 2.5 ஆகும், காலப்போக்குல 3 ஆகும். நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? யார் யார் நியத்து? கொஞ்சம் இப்ப அரவாசி தான் ஓதுற, இப்ப 1 தான் ஓதுறான, தாக்கத் 3, ஒரு நாளைக்கு 3 ஆசை வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? போன் நேரத்தை கொஞ்சம் குறைங்க. போனிடைய டச் அவரை இழுத்து 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 அது எங்க கொண்டு போய் எங்களை விடுறன்னு இல்லை. இழுத்து இழுத்தே நிறைய பேர் போயிட்டாங்க, இழுத்து இழுத்தே கபருக்கு போயிட்டாங்க. அமல் செய்ய கிடைக்கல. ஆண்களும் தான் பெண்களும் தான். நவுது பில்லா. ஏன்னா வீட்டுக்குள்ள போட்டி வரும். புள்ளை இருக்கிறாங்க 4-5 புள்ளை, யாரு கூட குர்ஆன் முடிக்கிறோம் உங்களுக்கு கிஃப்ட், உங்களுக்கு பரிசு, உங்களுக்கு நாங்க பரிசு தருவோம். உற்சாகப்படுத்தணும் பிள்ளையில. அவங்க இன்னைக்கு கிஃப்டுக்காகத்தான் ஓதுவாங்க, பரவாயில்ல. காலப்போக்கில் அந்த ஓதல் அவங்களுக்கு அல்லாட நெருக்கத்தை உண்டாக்கு. அந்த பிள்ளைகள் அப்படிதான். சில பிள்ளைக்கு என்ன சரி தந்ததான் அவங்க நோன்பு முடிப்பாங்க. அது ஒரு சந்தோஷம். ஏதாவது வாப்பாட்டால ஒரு சந்தோஷம், ஒரு கிஃப்ட் ஒன்று எடுத்துக்கொள்வோம், ஒரு பரிசு ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஸ்கூல்கள் அது வைக்கிறது, மதரசால் அது வைக்கிறது ஒரு உற்சாகத்துக்கு. நாங்க ஒரு பள்ளிக்கு முதல் பயான், ரமலான்ல முதல் பயான், நோம்புடைய ஆரம்ப நாள், நோம்பும் இல்ல, அது முதல் தராவியா கொரக்கானையில. அங்க அந்த பள்ளி நிர்வாகம் சொன்னாங்க, ஹசரத் நாங்க இங்க வயசெல்லையில போட்டி வச்சுக்கிறோம். குர்ஆன்ல பெரியாக்களுக்கும் போட்டி இருக்குது, மூத்தவங்களுக்கும் குர்ஆன்ல போட்டி. கூடுதலா குர்ஆன் ஓதினவங்களுக்கும் பரிசு கொடுக்குறாங்க. ஒரு உற்சாகத்துக்கு நாங்க விட்டு போறோம். நாங்க 4 வாலிபர் சேர்ந்து பேச போல கேட்கணும், மச்சான் எத்தனை ஜூஸ் ஓதினேன்? அவன் 1/2 ஜூஸ் உண்டுவாரு, இல்ல 1/4 ஜூஸ் உண்டுவாரு. இல்ல நான் இன்னைக்கு 1 ஜூஸ் ஓதுனேன். ட்ரை பண்ணி நான் 7. சுபோவுக்கு போறோம் இத்தனை பக்கம் ஓது, லோருக்கு போறோம் 2 தாள், அசருக்கு போறோம் ஒரு 2 தாள். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஓத கொல, ஒரு காஜூஸ் ஓத கொல 1 ஜூஸ் லேசா முடியும். அப்ப அந்த ஸ்பீட் காஜூஸ் காலப்போக்கில் 1/2 ஜூஸ் ஆகும். அப்படிதான் ஒருத்தர் முன்னேறது. ஆசை வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? கண்ணியமானவங்களே, ஒரு மனைவிக்கு ஹக்கு இருக்குது, ஒரு கணவனுக்கு ஹக்கு இருக்குதுன்னா நாங்க ஊட்டு சூழல் ஈமானியத்தான சூழலாக மாறும். எங்களோட ஊடி உங்களோட வீட்டுக்குள்ள ஆயா குர்ஆன், அல் ஹிக்மா, அல் ஹதீஸ், இந்த 2 ஞாபகப்படுது. எந்த வீட்டுல அந்த சூழல் இருக்குமோ சுப்ஹானல்லாஹ். ஒரு வாலிபரோட நான் ஒரு வக்தில இருந்தேன். அந்த வாலிபர் 10 கராத் முடிச்சவர். அவர் சொன்னாரு, ஹஸரத் எனக்கு ஒரு ஆசைக்கு ரமலான்ல உம்ரா செய்யும். ரமலான்ல உம்ரா ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ்ஜுக்கு சமம். ரமலான்ல உம்ரா எனக்கு நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னார். நல்ல பண்பான வாலிபர், நல்ல அமல். அவர் 10 கராத் முடிச்ச காரிதான். ஆனா ஒரு மூளையில ஒரு துண்டை, ஒரு புடவை துண்டை, ஒரு முசல்லாவை போட்டுக்கொண்டு தொழுவாரு. மணிச்சியாளர்கள் அழுதழுது தொழுவார், அழுதழுது துஆ செய்வார். பார்க்க சந்தோஷம், ஆசை. இவர் ஏன் மகனா ஈக்கப்படாதா? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு நல்ல ஒரு வாலிபர், எவ்வளவு ஒரு பக்குவமான வாலிபர். சுப்ஹானல்லாஹ். நான் சொன்ன மகன், நீங்க எனக்கு துஆ செய்யுங்க, நான் உங்களுக்கு துஆ செய்யறேன். எனக்கும் உம்ரால ஆசை, உங்களுக்கும் நீங்க எனக்கே துஆ செய்யுங்க, நான் உங்களுக்கு துஆ செய்யறேன். சுப்ஹானல்லாஹ். துஆ செஞ்சார். அந்த வருஷம் எனக்கும் போற பாக்கியம் கிடைச்சு. ஹரத்துல தவாஃப்ல கூட பின்னால தட்டுறாரு ஹராமோட. இவர் ஹஸரத் துஆ கொண்டுட்டார். அந்த வாலி அந்த மகன்கிட்ட கேட்டேன், மகன் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டது? அவர் சொன்னார், என் உம்மா இருக்கிறாவ டெய்லி வீட்டுல ஹதீஸ் வாசிப்பா, தாலீம் வாசிப்பா. என் உம்மா எனக்கு சின்னத்திலே சொல்லுவா, மகன்
எதை அடையிறதுனாலும் அல்லாட்ட கேட்டு அடையணும். நீங்க அல்லாட்ட கேளுங்க மகன், எது ஆசையோ அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹ் தருவார். எங்களுக்கு சின்னத்திலே தொலை தெரியாதான், ஆனா துவாவை உம்மா படிச்சு தருவா, துவாவை படிச்சு தருவா. இப்படித்தான் கேட்கணும் அல்லாட்ட. அதுல வளமை இன்னைக்கு உம்ராக்கு வந்தாரு, துவாவால 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 அடையுது. பாத்தியா மாத்த பள்ளியில மாதிரி நான் நிறைய பயான்களை ஞாபகப்படுத்தி அன்வர் நானே அவர் சுபஹானல்லாஹ் ஹஜ்ஜிக்கு வந்தார் 2014. கேட்ட எப்படி வந்தீங்க? சொன்னார் ஹதரத் துவா. சரியப்பா துவா தான், எப்படி துவா செஞ்சீங்க? சொன்னாரு பாங்குக்கும் இக்காமத்துக்கு இடையில கேட்கிற துவா. லா யுரத்து துவா பைன அதானைன், 2 அதானுக்கு மத்தியில துவா தட்டப்பட மாட்டாது. பெண்களை பொறுத்தளவுல வீட்டுல தொழுவீங்க, பாங்கோட நீங்க ஒழுவெடுத்துட்டீங்களா, 2 ரக்காத் சுன்னத்து தொழுதுட்டீங்களா, ஃபர்ல தொலை முத கேட்கிற துவா. சுன்னத்தை தொழுதுட்டு பெண்கள் வீட்டுல ஃபர்ல தொலை முத, ஆண்கள் இக்காம சொல்ல முத கேட்கிற துவா அவ்வளவு பவர்ஃபுல்லான துவா. நாங்க அந்த நேரம் காய்ச்சி கொண்டிருப்போம், இல்லாட்டி மோதினை பார்த்து கொண்டிருப்போம், இக்காம சொல்ல காட்டி. அங்கனைக்கு இருந்து 2 வார்த்தையை கேட்க எங்களுக்கு அங்கனைக்கு நேரம் இல்லை, நசீப் இல்லை. ரமலான் அடைஞ்சும் துவாவை அடையலன்னா நசீபு கெட்டவர். நாங்கெல்லாம் இன்னைக்கு லோட் பக்கீர் மாதிரி, லோட் பக்கீர் சில பிச்சைக்காரனைக்கு, அந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை கொடுத்தா சின்னதா கொடுத்தா வீசிட்டு போயிடுவான், எடுக்க மாட்டான், ஏசிட்டு போவான். இன்னும் சில பிச்சைக்காரங்கெல்லாம் பழைய பிச்சைக்காரன், அவன் பழையாள், அவனுக்கு தெரியும் துரட்டால எப்படி கலட்டணும். அவன் ராஜாண்டுவான், தங்கண்டுவான், நீங்க தான் எங்களை வாழ வைக்கிறண்டுவான். இல்லாத எல்லா வார்த்தையும் சொல்லி எப்படி சொல்லி சின்னதா கலட்ட வந்தவன் பெருசாவே கழட்டிட்டு போயிடுவான். ஏசி விரட்டினாலும் அங்கிட்டு நிற்பான், போக மாட்டான். மரவா விரட்டினாலும் தோட்டத்துல வெளியே நிற்பான், போக மாட்டான். மரவா துறண்டுவான். இவர் பாப்பாரு, அடே மண்டை குத்து, இவனோட கலரேடா, என்ன சரி அவனை கொடுத்து அனுப்பிடுவோம், பெருசாவே கொடுத்து அனுப்புவான். ஏன் அவன் அப்படி, அவனுக்கு தெரியும் கலெக்டர் முறை. இன்னைக்கு நாங்க ஏடிஎம்ல போயிட்டு கார்டை போட்டு பட்டனை பிரஸ் பண்ற மாதிரி தான் நாங்க லோட் பத்தி எங்களுக்கு சும்மா 2 வார்த்தையோட எங்களுக்கு இறங்குவோம். அல்லாஹ் அப்படி இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான் கெஞ்சிறத, அல்லாஹ் பார்க்கிறான் கேட்கிறத. பழைய பிச்சைக்காரமா இருக்கணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி தியாலம் துவாவை நீடிக்கும். கேட்போமா இன்ஷா அல்லாஹ்? எங்கட இரவுகள் துவாவுக்கு ஒதுக்கணும். தஹஜ்ஜுடைய இப்ப பயான் முடிச்சுட்டு போறோம், வீட்டுல துவா தொழணும் இல்ல, துவா செய்ய அப்படி உட்கார்ந்து கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட கேட்கணும். எங்கட தேவைகள் அல்லாட்ட கேட்கணும், பாவ மன்னிப்பு அல்லாட்ட கேட்கணும். 27க்கு தௌபா குடிக்கிறதல்ல, மிச்ச பேர் அதர சொல்லி தர காட்டி மீக்கிற இல்ல. அதுக்கு முத மௌத்து வந்தா என்ன நிலைமை? என்ன 4ஆம் இஸ்திக்ஃபார், 4ஆம் துவா, 4ஆம் தௌபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய முறை. நல்ல கண்ணியமானவங்களே, கணவன் மனைவி சேர்ந்து இருந்து துவா செய்யணும். கணவன் துவா செய்யணும், மனைவி ஆமீன் சொல்லணும். மனைவி துவா செய்யணும், கணவன் ஆமீன் சொல்லணும். இது சான்றோர்ட முறை, நபிமார்ட முறை, சஹாபாக்கள முறை. எங்ககிட்ட அப்படி இருக்குதா? அவசியமா போங்க உங்களோட துவா நீங்களும். ஏன் இவர் நடத்த அப்படி, இவர் சொல்றா போப்போ ஓட துவா ஏற்றுக்கொள்ளப்பட போது, நீயே சொல்லாதவன். அப்படி அல்ல கண்ணியமானவங்களே. வீட்டுக்குள்ள உல்ஃபத் முஹப்பத்தா, வீட்டுக்குள்ள ஃபதாயில்ல அந்த கிதாபுகளை வாசிங்க. சுப்ஹானல்லாஹ், முறை விளங்கு, தொழுற முறை விளங்கும், துவா செய்யற முறை விளங்கும். ரமலானின் சிறப்பு ஜக்கர் ரஹ்மத்துல்லாஹி எழுதிக்கிறாங்க, வாசிங்க. சுப்ஹானல்லாஹ், அதுல நிறைய புத்திமதி இருக்குது. பெண்களும் ஏத்திகாஃப் இருக்கலாம், அந்த சட்டத்திட்டத்தையும் எழுதிக்கிறாங்க. பெண்களுக்கு வீட்டுல ஏத்திகாஃப் இருக்கலாம், ஆண்கள் மஸ்ஜிதுல ஏத்திகாஃப் இருக்கலாம். ரமலான் கடைசி 10 ஏத்திகாஃப் தான். நீ நினைக்கவான அடுத்த வருஷம் ஏத்திகாஃப் கிடைக்க முடியாது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் ஏத்திகாஃப் இருந்தாங்க. மனைவிமார்கள் அதற்கு ஆயிஷா சித்திகா வந்து கேட்டாங்க, ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நானும் உங்களோட ஏத்திகாஃப் இருக்கவா? சொன்னாங்க, சரி நீங்க பள்ளியோட இருக்கிறீங்க தானே, சரி நீங்க என்ன அனுமதி கொடுத்துட்டான். இந்த செய்தி அடுத்த மனைவிமாருக்கு போகுது. எல்லாரும் நினைக்கிறாங்க ஆயிஷாக்கு அனுமதி கொடுத்தா எங்களுக்கும் கிடைக்கும் தானே, ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாரும் வந்துட்டாங்க மஸ்ஜிதுக்கு. எல்லாரும் அப்படி ஒவ்வொரு துண்டை பிடிச்சி புடவைகளை போட்டு மறைச்சி ஏத்திகாப்புக்கு கூடாரம் செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாப்புடைய நாள், முதல் நாள், அந்த 20ஆம் நோன்புக்கு வராங்க. வந்து பார்த்தா பள்ளியில கொஞ்சம் கூடாரம் கூடுதலாகி கேட்டாங்க, யாரு? சொன்னாங்க, யார சொல்ல உங்களோட மனைவிமாறுதான், உங்களோட மனைவிமாறுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு, அதாவது ஆயிஷா கேட்ட போடல, என்ன நீங்க செஞ்ச வேலையாளதான் எல்லா பொம்பளையும் மஸ்ஜிதுக்கு வந்து. சரி, அன்னைக்கு அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தா இன்னைக்கு சஹருக்கு ஆம்பளை சோறாக்க வேண்டி வரும். என்ன பொம்பளை எல்லாம் பள்ளியில எல்லாரும் இதுக்காகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூர நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல,
என்ன செஞ்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு ஏசவும் இல்ல, சல்பந்து பாயவும் இல்ல. ஏனைய மனைவிமார கூப்பிட்டு, என்னப்பா நான் ஆயிஷாக்கு தானே அனுமதி கொடுத்தேன், நீங்க என்னதுக்கப்பா வந்தீங்க என்று சொல்லி அப்படி கேட்கவும் இல்லை. யோசிச்சாங்க, இவங்க எல்லாம் வந்தது அமலுக்கு தானே, இவங்க எல்லாம் வந்தது துவாக்கு, இவங்க எல்லாம் வந்தது லைலத்துல் கத்ர் அடைய, இவங்க எல்லாம் வந்தது அல்லாஹ்வுடைய மாளிகையில தங்க. எனவே நான் இது ஒண்ணும் சொல்லப்படாது. ரசூல் அமைதியா என்று சொன்னாங்க. இந்த வருஷம் நான் இத்திகாஃப் இருக்கல்ல அப்படி எழுப்பிட்டு போயிட்டாங்க. ரசூல்லா போனோடனே முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு போனாங்க. அது கூட ஒவ்வொரு மனைவிமாரா அப்படியே போயிட்டாங்க. கிதாபுல எழுதுறாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கட்டத்துல அவங்களுக்கு ஒரு தந்திரமா நடக்க இருந்துச்சு, ஒரு ஹீலத் செய்ய இருந்துச்சு. என்ன? போற மாதிரி போயிட்டு ராவைக்கு வந்துருந்துச்சு, பள்ளி போற மாதிரி போயிட்டு அடுத்த நாள் வர இருந்துச்சு. ஆனா வரல. அந்த 10 நாள் ஏத்துக்கா, அந்த வருஷம் மட்டும்தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கல. ஏன்? மனைவிமாருக்கு மத்தியில பிளக்கு வரப்படாது, பிரச்சனை வரப்படாது. அவங்க அமலுக்கு வந்தவங்க, அவங்களை வீட்டுக்கு அனுப்பினோம். எனவே ஃபர்து மாதிரி செஞ்ச ஒரு சுன்னத்தை ரசூலா விட்டான். அடுத்த வருஷம் 20 நாள் ஏத்துக்காஃப் இருந்தான். 20 நாள் ஏத்துக்காஃப் இருந்தான் அடுத்த வருஷம். இதை சேர்த்து நம்ம கண்ணியமானவங்களே, இதுல 2 விஷயம். ஒன்று, எங்கட மனைவிமாரோட எவ்வளவு அழகா நடக்கணும் என்ற முறை. மனைவிமார் கணவன்மாரோட எவ்வளவு அழகா நடக்கணும். ஒரு மனைவி கணவன் அந்த மனைவி அழைச்சி ஒரு தேவைக்கு, அது ஏதோ ஒரு தேவை, அந்த தேவைய இந்த மனைவி பூர்த்தியாக்கல்ல, அந்த கணவனுக்கு லெப்பைக் சொல்லல என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் மீது மலக்குமார் லானத் செய்றாங்க. நீ நாசமா போ, நீ எந்த நாளும் கவலையாவே இரு, எந்த நாளும் உனக்கு நோயாகவே இருக்கட்டும், உனக்கு கஷ்டமாகவே இருக்கட்டும். மலக்குமார் லானத் சுபஹாகும் வரையில மலக்குமார் சாபம் செய்யறாங்க, சபிக்கிறாங்க, பதுவா செய்யறாங்க என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நாங்க ஹதீஸ் கேட்கணும் ரெண்டையும். கணவன் ஹதீஸ கணவனுக்கு நாங்க பயான் பண்றது இல்ல, கணவன் போயிட்டு மனைவிட ஹதீஸ பயான் பண்றது இல்ல. நாங்க எங்கட பாட்டு எடுக்கணும். கணவன் பாட்ட மனைவிமார் பகுதிய நான் எப்படி ஹதரத் ஹதீஜாவாக இயலும், நான் எப்படி அஸ்மாவாக இயலும், நான் எப்படி ஹதரத் ஃபாத்திமாக இயலும் மனைவிமார் பார்க்கணும். கணவன்மார் பார்க்கணும், நான் எப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தோடு எனக்கு எப்படி வாழேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போல நான் எப்படி ஆகேன், ஹதரத் உமரை போல நான் எப்படி ஆகேன், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல எப்படி ஆகேன் என்பதை நாங்க யோசிக்குவோம். இப்ப பிரச்சனை வராது, வீட்டுக்குள்ள நிம்மதி. ஈமான்ல ஃபஸாயில் வாசிக்க குர்ஆன் விஷயங்கள், ஹதீஸுடைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள வரும், ஒரு நிம்மதியான சூழல் உண்டாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பதுவால, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பதுவால ஒன்றுதான், ரமலான் அடைஞ்சும் மன்னிப்படையாதவன் நாசமாகட்டும். பெற்றோர்ல 2 பேரையோ அல்லது ஒற்றரையோ அடைஞ்சி அவங்க மூலம் சொர்க்கத்தை அடையாதவன் நாசமாகட்டும். நீ பெற்றோர நிலைமை, சில பெற்றோர நிலைமை ரொம்ப அவலமான நிலைமை, நவுதுபில் அல்லாஹ் மன்னிக்கும். ஏன்னா வலா தக்குல்லமா உஃப், உங்களோட உம்மா அல்லாஹ்வை சீன்னு சொல்ல வேணாம். நாங்க ஒரு எத்திகாப்ல இருந்தோம் ஒரு பள்ளியில. ரமலான் 28ஆம் நோம்புல ஒருத்தர் வந்தார். அவர் எங்களோட தான் இந்த குறிச்சாரு விலங்கல்ல. ஆனா அன்னைக்குதான் கதைக்க வந்தார். சொன்னாரு, அழுது கொண்டு பேசினார். சொன்னார், ஹஸரத் என்ன இந்த கடைசி 10 ஆரம்ப நாள் நானும் வைஃபும் கொஞ்சம் அப்படி பேச்சுவார்த்தை பேச்சு கொண்டிருக்கல, அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக மாறிட்டு, வாய்த்தக்கமாக மாறிட்டு, இதுல என் மூத்த மகன் வாய போட்டான். அவன் உம்மோட சைடு எடுத்து எனக்கு எட்டி உதஞ்சான். அவன் உதயத்தை பார்த்து 2ஆம் மகனை களை தூக்கினான். இவன் ஒரு போல் அடிக்கிற மாதிரி எனக்கு 4 பக்கத்துல அடி விடுது. என்னை விட்டு விரட்டிட்டாங்க. சொன்னாங்க, இது உங்களுக்கு வரது எந்த அனுமதியும் இல்லை. நீங்கன்னு சொல்லல, அவங்க சொன்ன வார்த்தை பச்சை தூசணத்தால சொன்னாங்க. அது இங்க சொல்லலாம். அழுகிறார் அவர், மேலெல்லாம் தாக்கப்பட்டு வாப்பா விட்டு விரட்டிட்டாங்க. இவர் பள்ளியில சஹர் கடையில இஃப்தார் பள்ளியில சொன்னாரு, ஹஸரத் என்ன புள்ளைகள் இப்படி செஞ்சாங்க, என்ன நிலைமை, வாப்பாக்கு கையை தூக்கிடுமா, காலை தூக்கிடுமா, அந்த கால் உருப்படுமா, அந்த கை உருப்படுமா, நாசமா போகும், அழிஞ்சு போகும். வாப்பாக்கு செஞ்ச அநியாயத்தை மாதிரி பல மடங்கு இவன் அனுபவிக்காம இவனுக்கு மௌத்து வராது. இப்ப ஃபிட்டா தான் இருக்கும், இப்ப பெரிய சாதனமா இருக்கும். 4 பேருக்கு மத்தியில பெரிய அவர்கள் டேலண்ட மீறி பேசலும் அவரு. ஆனா அது சொத்தியாகாம, அது அழியாம, அதுல நோய் வராம, அதுல கஷ்டப்படாம அவனுக்கு மௌத்து வராது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டிக்கலாம் தேவைக்கு.
ஆடு மாடு அடிக்கிற மாதிரி அல்ல, ஒரு ஒரு எச்சரிக்கைக்கு செய்யலாம். அது பெற்றோருக்கு அனுமதி, ஆனா பிள்ளைகளுக்கு கை தூக்கியலாம். சின்னத்துல எங்களோட எவ்வளவு இறக்கமாயிருந்தாங்களோ அந்த மாதிரி நீ இறக்கமாயி என்று கேட்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் எங்களுக்கு துஆ சொல்லி தரப்படுது. நபி அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்கடா. சொன்னாங்க, யாரு யாரு பெற்றோர துஆவை அடையலையோ அவங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய மாட்டாங்க. எவ்வளவு அமல் செஞ்சிருந்தாலும் வேலை இல்ல, எவ்வளவு நோம்பு பிடிச்சு எவ்வளவு உம்ரா செஞ்சு எவ்வளவு ஹஜ் செஞ்சாலும் வேலை இல்ல, பெற்றோட துஆவை அடையல. எனக்கு ஒரு தாய் சொன்னா, என்னோட குடும்பம் தான் மூத்த தாய் சொன்னா, என் மகன் சல்லி அனுப்புறான், மருந்து அனுப்புறான், உடுப்பு அனுப்புறான், ஆனா என் புள்ளோட முகத்தை பார்த்து நான் பல வருஷம் கொஞ்சம் சொல்லுங்களே வந்து பார்த்துட்டு போச்சு. இவளுக்கு தூரம் 2 கிலோமீட்டர், இவர் இருக்கிற இடத்துக்கு உம்மா இருக்கிற இடத்துக்கு. இவர் சொல்றேன்னா உம்மா தாத்தா கிட்ட வச்சுட்டு எனக்கு போகல, அவசரம் இல்லை. எங்க பிரச்சனை பாருங்க, எங்க பிரச்சனை. நவுதுபில்லா. இன்னொரு இடத்துல சொல்லிட்டாங்க, நாங்க உம்மாவை முதியோர் விடுதிக்கு கொடுக்க போறோம். ஒரு இடத்துல 4 டீச்சர்மா, 4 கிராஜுவேட் டீச்சர்ஸ், பெரிய பாடம் எடுக்கிறவங்க, ஏஎல் சப்ஜெக்டுகள் எடுக்கிறவங்க சொன்னாங்க, நாங்க பிஸி, எங்களுக்கு கிளாஸ், எங்களுக்கு அப்படி பார்க்கலாம். இந்த கிளவி எங்களுக்கு பார்த்துட்டீங்களா, இந்த கிளவி எங்களுக்கு பார்த்துட்டீங்களா, நீங்களும் கிளவியாகிறீங்களே அதை மறந்துட்டீங்களா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருமே அதை மறந்துட்டீங்களா. பள்ளி நிர்வாகம் சொன்னாங்க, சரி நாங்க பாரம் எடுக்கிறோம், உங்களோட உமா நாங்க பாரம் எடுத்து நாங்க ஒரு நோட்டீஸ் அடிக்க போறோம், ஹேண்ட்பில் ஒன்று அடிக்க போறோம். எப்படி தெரியுமா, இன்னென்ன டீச்சர்மார், இன்னென்ன கிராஜுவேட் டீச்சர்மார், இன்னென்ன சப்ஜெக்ட் நடத்துறவங்க, இன்னென்ன டீச்சர்மார் உமாவை பார்க்க ஆள் இல்லை, யாரு முழுக்க வரீங்களோ பள்ளி நிர்வாகத்தால நாங்க செலவினத்தை தருவோம். அப்படி ஒரு ஹேண்ட்பில் ஒன்று அடிக்க போறோம். அது ஒரு கொப்பி ஒன்றை கொடுத்தாங்க போனுக்கு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷோக். என்ன எங்களை சீரழிக்க போறீங்களா, இப்ப எங்களை சீரழிக்க போறீங்களா? ஏன் இது போனா நோண்டியாவுமே சமூகத்துல இந்த தாயை பார்க்காத டீச்சர்மாரான மக்கள் பேசுவாங்க. அதுக்காக அந்த கேவலமான பேர் வாரத்துக்காக எங்களுக்கு ஏதா நாங்க பார்க்கிறோம் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து மூத்த தாத்தா சொன்னாவா, உமாவை ஒரு நாளைக்கு நான் பார்ப்பேன், அடுத்த நாளைக்கு அடுத்த தங்கச்சி, அடுத்த நாளைக்கு அடுத்த 4 பேர் வீட்லயும் 4 நாளைக்கு உமா ரொட்டேட் ஆகும். நோயாளி பொம்பளை பேகோட மருந்து போத்தலோட, ஏன்னா ஒரு வீட்டுல இருக்கிறதே நோயாளி பொம்பளைக்கு எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் சுமந்து கொண்டு போறது லேசா. இவ்வளவு படிச்சு இருந்தாலும் இந்த மண்ணில் இல்லை. அந்த படிப்புல என்ன டீச்சர்மார் குற்றவாளிகள் நான் சொல்லல, நான் என்ன சொல்ல வரல, எவ்வளவு படிச்சிருந்தும் வேலை இல்ல, இந்த படிப்பு இல்லைன்னா அதே உம்மாத அண்டர்ஸ்டாண்ட், உம்மாவை எப்படி பார்க்கணும், பாப்பாவை எப்படி பார்க்கணும், இந்த தலை இல்லைன்னா என்ன அறிவிருந்தும் வேலை, என்ன டிகிரி செஞ்சும் வேலை, எவ்வளவு சேலரி எடுத்தும் வேலை இல்ல. கண்ணியமானவங்களே, பள்ளி நிர்வாகம் உஜாரா இருந்ததால அந்த அவங்க பொறுப்பெடுக்காம இருந்தாலும் சரியான பொறுப்பு அல்ல. அவ சொன்னாவா மூத்த தாத்தா 8 மணிக்கு வந்தா அடுத்த நாள் 8 மணிக்கு உம்மாவை நீ எடுத்துடும், 8 கல்லண்டவா. எப்படி உம்மாக்கு வேலைக்காரிக்கல்ல, உம்மாக்கு இது ஒரு மகளா. நவுது பில்லா. கண்ணியமானவங்களே, நாங்க வாழ்க்கையில் எது செய்யறோமோ அதனுடைய நத்தீஜாவை சுவைக்காம, அதனுடைய ரியாக்ஷனை பார்க்காம மௌத்து வராது. எனவே நாங்க பயப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் எய்தியும் 2 உம்மா வாப்பா மூலமாக சொர்க்கத்தை அடையாதவர், இல்லைன்னா ஒத்தரிக்கிறாங்க, 2 பேர்ல ஒத்தரிக்கிறாங்க, அவங்க மூலமாக சொர்க்கத்தை அடையாதவங்க நாசமாகட்டும்பாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. எனவே இந்த இடத்திலிருந்து நாங்க அந்த பெற்றோர் விஷயத்துல எவ்வளவு கருணை காட்டிடுமோ, எவ்வளவு இறக்கம் காட்டிடுமோ, அவங்களோட உள்ளத்தை எவ்வளவு வெள்ளணுமோ, எவ்வளவு எனக்கு அவங்களுக்கு செலவழிக்கணும். இது பாக்கியம். பெற்றோருக்கு செலவழிக்க. சில பெற்றோர் வயசால கூட சின்ன பிள்ளை ஆகிடுவாங்க. ஃப்ரிட்ஜில் உள்ளதையும் களவா திம்பாங்க, சின்ன பிள்ளை திங்கிற மாதிரி இனிப்பு திம்பாங்க. சின்ன பிள்ளை செய்யற வேலையை அது அறந்தல் உமர் வயசு அப்படி கூட அப்படிதான் மறந்துடுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, உம்மாக்கு இறக்கமா நான் தீர்த்து உம்மா காரி துப்புறான் முகத்துக்கு அந்த சாப்பாடு எப்படி இருக்கும். ஆனால் அவர் இறக்கமா உம்மாவை மாஷா அல்லாஹ் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தவர். நபியை வந்து பார்க்க கிடைக்கல. அவர் கடிதம் எழுதினார், யா ரசூலல்லாஹ், நான் யமன்ல இருக்கிறேன், நீங்க மதீனால இருக்கிறீங்க, உங்களை வந்து பார்க்கறது எனக்கு அவகாசம் இல்லை. காரணம் என்ற தாய் நோயாளி, தாயை வச்சு நான் அதாவது தாயை கவனிச்சு கொண்டிருக்கிறேன். நாளைக்கு நான் சஹாபில பட்டியலுக்கு வரமாட்டேனே, ஏன்னா நான் உங்களை கண்ணால பார்க்கல. நபி ஹயாத்தோட இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யமன்ல பெரிய தூரம் மட்டும் இல்ல, மதீனாக்கு ஒட்டகத்துல சில நாள் பயணம், ஆனா போ கிடைக்கல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எழுதுறாங்க, உவைஸ்
நீங்க கவலைப்பட வேணாம், நாளைக்கு நான் உங்களுக்காக ஷஃபாத் செய்வேன். நீங்க தாயிட ஹிதுமத்துல இருங்க. உங்களுக்கு உங்களோட துவாவா அல்லாஹ் எப்படி துவாவா ஆக்குவானா, துவா முஸ்தஜாபா. நீங்க கையை தூக்கினா உங்களோட துவா தட்டப்பட மாட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, அபூபக்கர் உமர் நீங்க உவைசுல் கர்ணிய கண்ணீங்கண்டா, அந்த கர்ணுக்கு போனீங்கண்டா அவர்கிட்ட துவா செய்ய சொல்லுங்க, அவர் கையை தூக்கினா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார். உமர் அப்படி சொல்லிட்டு எனக்கும் துவா செய்ய சொல்லுங்க என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் அங்க பதியப்பட்டது. கண்ணியமானவங்களே, ஏனென்றா இன்னைக்கு எங்க துவாக்கள் தட்டப்பட காரணம் நாங்க உம்மா வாப்பாட துவாவை அடையல, முஹப்பத் அடையல. எனவே இந்த ரமலான்ல நாங்க ஏனைய துவாக்கள் செய்யறதோட, துவாவுல நாங்க கஞ்சத்தனம் இல்லாம நீண்ட நேரம் துவா செய்யறதோட, எங்களோட வாழ்க்கையில இன்னென்ன விஷயங்களை பேணிக் கொள்றதோட, கண்ணியமானவங்களே பெற்றோட விஷயத்துல மிச்சம் கருணை காட்டும். எனவே இப்படிப்பட்ட நல்ல தன்மைகள், ரமலான் என்றா குர்ஆன் தான், ரமலான் என்றா தராவீஹ் தான், ரமலான் என்றா எங்கட இரவுகள் வீணா கழியறதில்லை அமலோட. கியாமுல்லைல் ஆரம்பத்திலேருந்தே தொழில், கியாமுல்லைல் ஆரம்பத்திலேருந்தே தொழில் தொழுகிறவங்க நீக்கிறாங்க. அமல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? சரி, நான் ஏத்திகாஃப் இப்படி சொல்றவங்க ரமலான்ல ஃபுல் டைம் ஏத்திகாஃப். யாரு ஃபுல் டைம்? ஒவ்வொரு பள்ளியிலையும் நீக்கணும். ஹனஃபி மத்ஹப்ல ஹனஃபியாக்கள் ஒத்தர் ஈக்கல அந்த ஊராக்கள் குத்தவார். அவங்க என்ன செய்வாங்கன்னா 2 வயசாலிய குடிச்சு சல்லி கொடுத்தாவது வைப்பாங்க வழியில. ஏன்னா அது அவங்களுக்கு ஃபர்லு கிஃபாயா மாதிரி ஹனஃபிகள்ட்ட. சரி, எங்களுக்கு அப்படி இல்லாட்டியும் அதை நாங்க ஃபர்லு கிஃபாயமாய் ஆக்கிக் கொள்வோம். சரி, நான் ராவில மட்டும் சரி நான் வருவேன் அப்படி சொல்றோம். இரவை பரவாயில்ல, ஆரம்பப்படி அது ஆரம்ப வருஷம் அப்படி இருக்கிறது, அடுத்த வருஷங்கள்ல ஃபுல் டைம் இருக்க முயற்சிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசினதை கேட்டதை இஸ்திகாமத்தாக இஸ்திகலாஸா அமல் செய்யற பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்குவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا في كل حال. اللهم صل على محمد وعلى آل محمد يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. யா அல்லாஹ், நீ கிருபையாளன் யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், நீ மறைக்க கூடியவன் யா அல்லாஹ். பாவங்கள் செஞ்சு எங்களை அசுத்தமாக்கி கொண்ட அடியார்கள் யா அல்லாஹ், நீ மன்னிக்கலன்னு எங்களை மன்னிக்க யாரும் இல்லை யா அல்லாஹ், நீ இரக்கம் காட்டலன்னா எங்களுக்கு இரக்கம் காட்ட யாரும் இல்லை யா அல்லாஹ், நீ நேர்வழி காட்டலன்னா எங்களுக்கு நேர்வழி காட்ட யாரும் இல்லை யா அல்லாஹ். நாங்க எங்க போவோம் அல்லாஹ்? உன்னை தவிர எங்களுக்கு ஒரு நாயன் இல்லையா அல்லாஹ், உன்னை தவிர எங்களுக்கு புகலிடம் தர யாரும் இல்லையா அல்லாஹ். எங்கட அத்தனை பாவத்தை மன்னி அல்லாஹ். சின்ன காலத்துல செஞ்ச பாவம் யா அல்லாஹ், வாலிப காலத்துல செஞ்ச பாவங்கள் யா அல்லாஹ், ரப்பே பெரிய வயதாகி நடந்த பாவங்கள் யா அல்லாஹ், இருட்டுல நடந்த பாவங்கள் யா அல்லாஹ், வெளிச்சத்துல நடந்த பாவங்கள் யா அல்லாஹ், உள்நாட்டுல வெளிநாட்டுல நடந்த பாவங்கள் யா அல்லாஹ், அத்தனை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். நீ கிருபையாளன் யா அல்லாஹ், நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். ரப்பே எங்கட பெற்றோர் ஹக்க சரியா பேன்ற மக்களாக எங்களாக்கியா அல்லாஹ், பெற்றோர் துவாக்குரிய பிள்ளைகளாக எங்களாக்கியா அல்லாஹ். கணவன் மனைவிட ஹக்க பேணியும் மனைவி கணவன் ஹக்க பேணியும் நடக்கக்கூடியவங்களாக எங்களாக்கிறியா அல்லாஹ். குடும்ப வாழ்க்கையில நல்ல முஹப்பத்தை தந்திரியா அல்லாஹ், உல்ஃபத் முஹப்பத்தை தந்திரியா அல்லாஹ், சுன்னத்தான வாழ்முறையை தந்திரியா அல்லாஹ், சுன்னத்தான முறையில எங்கட வாழ்க்கை அமைய தௌபீக் செய்யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கட இறுதி முடிவால ஆக்கியா அல்லாஹ். உன்னை சந்திக்கும் அந்த நாளை சிறந்த நாளாக்கியே யா அல்லாஹ். வுதுவோட நல்லமலோட உன்னை தீனுடைய ஹிதுமத்தோட எங்கட இறுதி முடிவாக்கிறியா அல்லாஹ். ரப்பே மோசமான இடத்துல எங்கட உயிர் எடுத்துறாதே அல்லாஹ், களிமா இல்லாத நிலைமையில எடுத்துறாதே அல்லாஹ், முருத்ததான நிலைமையில எடுத்துறாதே அல்லாஹ், கெட்ட சூழல்ல கெட்ட பாவத்துல எங்கட ரூஹ் எடுத்துறாதே அல்லாஹ், நல்ல சூழல்ல எடுத்துறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, வாழக்கூடிய காலம் உனக்கு பொருத்தமா கலிய தௌபீக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லாரும் தேவையோட மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ், இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பயான் கேட்டாங்க யா அல்லாஹ், அத்தனை உனக்காக யா அல்லாஹ். இந்த ஆண்கள் இந்த பெண்கள் யா அல்லாஹ், இந்த பெண்கள் இதுக்கு பொறுமையா சமைக்கணும் யா அல்லாஹ், தேவையோட பொறுமையோட இருந்தாங்க யா அல்லாஹ், இவங்க அனைவரையும் கபூல் செய்யா அல்லாஹ். ஒன்னுட்ட யா அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ், எல்லாத பாவத்தை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், எல்லாத ஹலாலான ஜாயிதான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். எல்லாத நெருக்கடி, பலருக்கு பலவிதமான நெருக்கடி யா அல்லாஹ், வியாபாரங்கள்ல நெருக்கடி யா அல்லாஹ், கொடுக்கல் வாங்கல்ல நெருக்கடிகள் யா அல்லாஹ், கடன்கள் பாரங்கள் யா அல்லாஹ், சுமைகள் யா அல்லாஹ், இவைகளை நீ லேசிப்படுத்தியா அல்லாஹ். நீ லேசிப்படுத்தினா யாராலையும் அதை தடுக்கல யா அல்லாஹ், லேசிப்படுத்தியா அல்லாஹ். ரப்பே எங்கட உள்ளத்துல மத்தவங்களுக்கு கொடுக்கிற தன்மையை தாயா அல்லாஹ், சதக்கால தன்மையை தாயா அல்லாஹ், மத்தவங்களோட கஷ்டத்துல பங்கு கொள்ற தன்மையை தாயா அல்லாஹ், மத்தவங்களுக்கு உதவி செய்யற தன்மையை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, நல்ல பண்புகளை எங்களுக்கு தாயா அல்லாஹ், நல்ல குணங்களை தாயா அல்லாஹ்.
நல்ல பண்புகளை தாயா அல்லா. எந்த வீட்டுல வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களோ தகுதியான சாலிஹான ஜோடிகளை சேர்த்து வையா. சில பிள்ளைகள் வயசு போயிட்டு கொண்டிருக்கியா அல்லா, ஜோடி அமையாம இருக்கியா அல்லா, கண்ணீரும் கையுமா இருக்கிறாங்க யா அல்லா, தகுந்த ஜோடிகளை சேர்த்து வையா அல்லா. சில கல்யாணங்கள் நடந்து பிரிஞ்சிருக்கிறாங்க யா அல்லா, யாழ்லா அவங்களுக்கு மத்தியில உல்ஃபத் முஹப்பத்தை போட்டு சேர்த்து வச்சிரு யா அல்லா. இன்னும் எத்தனையோ பேர் குடும்ப வாழ்க்கை வெறும் யாழ்லா ஏற்றில குடும்ப வாழ்க்கை யாழ்லா, வீட்டுல குடும்ப வாழ்க்கை இல்லையா அல்லா, யாழ குடும்பத்தை யாழ்லா முஹப்பத்தாக்கிறியா அல்லா, ஒத்துமையான குடும்ப வாழ்க்கையாக்கி வச்சிருயா அல்லா. ரப்பே ரஹ்மானே அல்லா, ரப்பே ரஹ்மானே சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கியா அல்லா, குறையற்ற பூர்த்தியான சாலிஹான முத்தகையான குழந்தைகளை தந்திரியா அல்லா. சிலருக்கு ஊடு வாசல் இல்லாம இருக்கியா அல்லா, சொந்த வீடு வாசல்கள் அமைச்சு தந்திரியா அல்லா. ரப்பே பல நெருக்கடிகள்ல பலர் இருக்கிறாங்க யா அல்லா, ஒவ்வொருத்தர நிலைமையை நீ அறிஞ்சவன் யா அல்லா. இந்த ரமலான்ல கேட்கிறோம் யா அல்லா, எங்களோட நிலைமைகளை நீ சீராக்கி தந்திரியா அல்லா. உலகத்திலேயும் சிறந்ததை தந்திரியா அல்லா, ஆகிரத்திலேயும் சிறந்ததை தந்திரியா அல்லா. எங்களை மஸ்ஜிதோட இணைச்சிரு அல்லா. ஒவ்வொரு ஆளும் 5 நேரம் இமாம் ஜமாத் பேணக்கூடியவங்களாக எங்க ஒவ்வொருத்தரையும் ஆக்கியா அல்லா. மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடிய கூட்டத்தில் ஆக்கிறியா அல்லா. ஒவ்வொரு பெண்மணியும் உரிய நேரத்துல வீட்டுல அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்க ஆக்கிறியா அல்லா. குர்ஆனோட எங்களை இணைச்சிரியா அல்லா, உன்னோட எங்களை இணைச்சிரியா அல்லா. யா அல்லா நல்ல அமல்ல ஆசியத்தாயா அல்லா, பாவத்துல வெறுப்பத்தாயா அல்லா, கசப்பத்தாயா அல்லா. ரப்பே கெட்ட காட்சிகளை பார்க்கறதை விட்டு எங்களை பாதுகாரியா அல்லா. மோசமான பேச்சுகள் பேசுறதை விட்டு பாதுகாரியா அல்லா. எங்களோட உறுப்புகளை ஹராமான செயல்களை விட்டு பாதுகாரியா அல்லா. சொர்க்கத்துக்குரிய உறுப்புகளை ஆக்கியா அல்லா. நரகத்துல உறுப்புல இருந்து பாதுகாத்திரியா அல்லா. நீ நரக கைதிகளை விடுதலை செய்றாயா அல்லா. நரகத்துக்கு எழுதப்பட்டவங்களை விடுதலை செய்றாயா அல்லா. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களை விடுதலை செய்றாயா அல்லா. எங்களை நீ விடுதலை செஞ்சிரியா அல்லா. எங்களை நரகத்துல எழுதிடாதையா அல்லா. எங்களை விடுதலை செஞ்சிரியா அல்லா. எங்க எல்லாரையும் விடுதலை செஞ்சிரியா அல்லா. எங்களோட பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள், உலகத்து மக்கள் அனைவரையும் விடுதலை செஞ்சிரியா அல்லா. ரப்பே ரஹ்மானே அல்லா, நீ இரக்கமுள்ளவன் யா அல்லா. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அத்தனை ஹைர்களை தாயா அல்லா. என்னென்ன ஷர்றுகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை ஷர்றுகளை விட்டு பாதுகாத்து மீதமான ரமலான்ல நிறைய அமல்களை செஞ்சு லைலத்துல் கத்ர அடைஞ்சி உனக்கிட்ட பொருத்தம் பெற்ற அடியார்களாக நீ தௌபீக் செய்ய அல்லாஹ். பொருந்திக்கோ யா அல்லாஹ், ஏற்றுக்கோ யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா